பெரிய அலை ஒன்று சீறிக்கொண்டு எழுந்து உங்களை எல்லாம் மூழ்க அடித்து விடுகிறேன் பார் என்று வேகத்துடன் பொங்கி முன் வந்து 20 அடி தாண்டுவதற்குள் ஆவேசம் அடங்கி போனதாய் நுரையாக மாறி மேட்டில் ஊறியது. அலையின் தண்ணீர் திரும்ப கடலுக்குள்ளேயே வடிந்ததும் மேட்டிலிருந்த நுரை வற்றினதும் எங்கிருந்தோ நண்டு ஒன்று தலையை நீட்டியது. சற்றே சிவந்த ஓட்டை கொண்ட அந்த நண்டு எதையோ பறிகொடுத்தாற் போல இப்படியும் அப்படியும் ஓடி மீண்டும் மணலுக்குள்ளேயே புகுந்து சற்று தள்ளி மறுபடியும் புது வலையிலிருந்து தன் கொடுக்கை நீட்டியது. அடுத்தாற்போல அலை ஒன்று வரவும் இருந்த இடம் தெரியாமல் போயிற்று. அந்த நண்டு தண்ணீரோடு போய்விட்டது போலும் என்று எண்ணம் தோன்றி மறைவதற்குள் ஒரு அடி தள்ளி அதே சிவந்த ஓட்டு நண்டு மண்ணிலிருந்து வெளிவந்து குடுகுடுவென்று ஓடியது. ஒவ்வொரு முறை அலை வந்து மறுபடியும் போனதும் அங்கும் இங்குமாய் பல நண்டுகள் தோன்றினாலும் இந்த சிகப்பு நண்டிடம் மாத்திரம் ஒரு அலாதி வேகம், துடிப்பு இருந்தது. கோவனாண்டிகளாக 2 சின்ன பையன்கள் கையில் ஒரு பையுடன் குனிந்து எதையோ பொறுக்கிக் கொண்டே வந்தார்கள். ஆளரவம் கேட்டு சிதறி ஓடின நண்டுகளை அவர்கள் பிடிக்கும் நேரத்தில் அந்த சிவந்த நண்டு மேல் அவர்கள் பார்வை போகவே அதையும் பிடிக்க முயன்றார்கள். கையை இடுக்கி போல வைத்துக் கொண்டு பைய பைய ஒரு பிள்ளை குனிவதற்குள் மாயமாய் மண்ணுக்குள் மறைந்தது அந்த நண்டு. அலை வந்து போனதும் தலை தூக்கும். அப்போது பிடிக்கலாம் என்று காத்து நிற்கும் பையன்களின் கைகளில் மற்ற ஏமாந்த நண்டுகள் கிடைக்கின்றனவே தவிரவும் இது சிக்க மாட்டேன் என்கிறது. எங்கடா போச்சு? வலை ஆழமா இருக்குமாடா, போய் பதுங்கிச்சோ? தண்ணில போயிருக்குண்டா. அந்தா பாருடா, அதேதான் செவப்பா இருக்குது பாரு. என்னமாடா அம்மா தூரம் மண்ணுக்குள்ள போயிருக்கோம். எமகாதக நண்டு 3 அடி சுற்றுப்பரப்பில் ஓடி ஒளிந்து மாய்மாலம் பண்ணியதால் பையன்கள் சலித்து போய் இது வாண்டாண்டா, வா வேற அங்க போய் புடிச்சுக்கலாம் என்று திரும்பி விட்டார்கள். சிகப்பு நண்டு நன்றாய் வலையிலிருந்து வெளியே வந்து தனது வெற்றியை குக்கரிக்கிற மாதிரி கொடுக்குகளை தூக்கி கொண்டு ஒரு வட்டம் அடித்துவிட்டு மீண்டும் மண்ணுள் மறைந்தது. கடலுக்கு மிக அருகே சற்றே மேடான பகுதியில் கரையில் இழுத்து நிற்க வைத்திருந்த படகு ஒன்றின் நுனி பகுதியில் சௌகரியமாய் சாய்ந்தவாறு அமர்ந்திருந்த சீதாவின் கண்கள் அலைகளில் அலையும் மஞ்சு ராஜுவிடம் அருகே மணலில் குழிப்பறித்து மலை கட்டின விளையாடி கொண்டிருக்கும் ராம்குமார், சுமியின் பெண் நீரஜாவிடம் இருந்தாலும் அடிக்கடி மீறிக்கொண்டு ஈரமணலில் அட்டகாசம் செய்யும் அந்த நண்டிடமே ஓடின. மணலை குடைந்து வலை கட்டி அதனுள் மறைந்து மறைந்து அந்த நண்டு செய்யும் சாகசம் அவளை வெகுவாக கவர்ந்தது. ஏனோ தெரியவில்லை, எப்போது கடற்கரைக்கு வந்தாலும் சிறு குழந்தை போல கடலோரத்தில் அமர்ந்து சிதறும் நண்டுகளை பார்ப்பதென்றால் அவளுக்கு பிடிக்கும். அலைகளின் ஆர்ப்பரிப்பையும் மீறிக்கொண்டு ராஜு ஏதோ உரக்க கூறுவது அவளுக்கு கேட்டது. தொடர்ந்து அடுக்கடுக்காய் எழுந்தது மஞ்சுவின் சிரிப்பு. கூந்தல் பிரிந்து முகமெல்லாம் கூத்தாட பளீரென்று பல்வரிசை மின்ன வளர்ந்துவிட்ட உடலுமாய் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாய் மஞ்சளி வளர்ந்து வருவது சீதாவுக்கு மீண்டும் இந்த கணத்தில் நினைவுக்கு வந்தது. ஆயிற்று, இன்னும் 1 வருட காலமோ இல்லை அதற்குள்ளேயோ மஞ்சுவின் வளர்த்தி அவள் சீக்கிரத்தில் பருவமடைந்து விடுவாள் என்பதையும் நினைவூட்டியது. இனிமேல் தான் பொறுப்பெல்லாம் பெண்ணை அழகாய் வளர்த்து ஒருவனிடம் ஒப்படைக்க வேண்டும். பிள்ளையை உயர்ந்த படிப்பு படிக்க வைத்து நல்ல வேலையில் அமர்த்த வேண்டும். இவைகள்தான் அவள் நெஞ்ச துடிப்போடு கலந்துவிட்ட வேகம். ராம்குமார் உயிரோடு இருந்தபோது 1000 முறைகள் சொல்ல கேட்டு கேட்டு தன் நெஞ்சுக்குள்ளேயே இட்டு குட்டுவிட்ட சபதங்கள். பெரியமா, மணி என்ன? அம்மா எப்ப வருவா? நீரஜா கேட்ட கேள்வியால் தன் சுயநினைவுக்கு வந்தாள் சீதா. தோ வந்துருவாமா, நீ விளையாடு. எங்கே போனார்கள் இந்த சுமியும் வெசுவும்? மாலை மணி 5 இருக்கும். திடுதிப்பென்று குழந்தைகளோடு வந்தவர்கள், கிளம்பு சீதா, பீச்சுக்கு போலாம். ஒன்னையும் குழந்தைங்களே அங்க விட்டுட்டு எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, முச்சன் வரோம் என்று இவளையும் கிளப்பினார்கள். காரில் ஏறுவதற்குள்ளேயே சுமித்ராவின் முகம் வாடியிருப்பதை சீதா கண்டு கொண்டாள். இஸ் எனிதிங் ராங்? ஏன் என்னமோ மாறி இருக்க சுமி? ஒன்னும் இல்ல, சிரித்து சமாளித்தாள் சுமித்ரா. பிறகு, நேத்திக்கு ஆரம்பிச்ச தலைவலி இன்னும் போல சீதா, அதான் என்றாள். என்ன சொல்லியும் ஏதோ விஷயம் இருக்கிறது என்றே யூகித்த சீதா, விஸ்வநாத்தும் வழக்கத்துக்கு மாறாக கனமான முகத்துடன் இருந்ததால் கணவன் மனைவி நடுவில் ஏதாவது சின்ன சண்டை வாக்குவாதம் மூண்டிருக்கலாம் என்று நினைத்தாள். பீச்சில் சீதாவையும் குழந்தைகளையும் இறக்கிவிட்ட விசு, வழக்கமான இடத்துல இருங்க, we will come back as early as possible என்று சொல்லிவிட்டு காரை கிளப்பினான். சற்று தொலைவு சென்றதும் மனைவியின் ஒரு கையை இடது கையால் எடுத்து ஆதரவுடன் அழுத்தி, சீதாவுக்கு ஏதோ விஷயம்னு புரிஞ்சிட்டு கொஞ்சம் கலகலப்பா இருக்க முயற்சி பண்ணுமா, நாம தைரியமா இருந்தா தானே நல்லது சுமி என்று மெதுவாய் கூறினான். என்ன தேற்றிக் கொண்டாலும் முதல் நாளிலிருந்து கட்டுப்படாமல் வெடித்துக் கொண்டிருந்த அழுகை அப்போதும் சுமித்ராவுக்கு பொங்கவே செய்தது. என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல விசு, என் சீதாவுக்கு ஏன் இப்படி மேல் மேல கஷ்டம் வரணும்?
ஓட ஓட விரட்டினா அவ என்ன பண்ணுவா? நல்ல மனசு கொண்ட என் சீதாவுக்கு சோதனைகள் போதாதா? அழுது கொண்டே புலம்பினாள் சுமித்ரா. பாவம், அவள்தான் என்ன பண்ணுவாள்? முதல் நாள் கன்சல்டேஷன் ஃபீஸ் கொடுத்துட்டு வந்துடுறேன், நீ இரு சீதா என்று சொல்லிவிட்டு டாக்டரின் அறைக்குள் போனவளுக்கு ஒரு மாதிரி உண்மை நிலை புரிந்து போனது. உட்காருங்க மிஸ்ஸஸ் விஸ்வநாத், உங்களை மட்டும் எப்படி தனியா கொஞ்சம் இருங்கன்னு சொல்றதுன்னு யோசிச்சேன். குட் திங் யூ ஹாவ் கம் பை யுவர் செல்ஃப். சுமித்ரா உட்கார்ந்தாள். இன்னைக்கு காலையில மிஸ்டர் விஸ்வநாத் போன்ல சொன்னப்பவே நான் சந்தேகப்பட்டேன். இப்ப ஓரளவுக்கு நிச்சயம்தான். சந்தேகமே வேணாம் அப்படின்னு தான் பயாப்சிக்கு எடுத்திருக்கேன். ஐ எம் சாரி. சுமித்ராவுக்கு ஒன்றும் புரியவில்லை. டாக்டர் முகத்தில் ஏன் இந்த வருத்தம், குரலில் ஏன் இந்த தயக்கம்? என்ன விஷயம்? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் யூ டாக்டர். கண்களை விழித்து உங்களுக்கு ஒன்னும் தெரியாதா என்பது போல பார்த்த டாக்டர், மிஸ்டர் விசு உங்கள்கிட்ட ஒண்ணுமே சொல்லலையா என்றார். இல்லை என்பது போல் தலையாட்டினாள் சுமி. சற்று மௌனமாக இருந்த டாக்டர் தனக்குத்தானே ஏதோ யோசித்துவிட்டு, எல்லா விவரத்தையும் நான் மிஸ்டர் விசு கிட்ட பேசிக்கிறேன், நீங்க போங்கம்மா என்றார் மெதுவாக. டாக்டர் எதை மறைக்கிறார்? ஏன் விசுவிடம் பேசுகிறேன் என்கிறார்? சுமித்ராவினுள் ஒரு படபடப்பு. என்ன விஷயம் டாக்டர்? பயப்படும்படி ஒன்னும் இல்லையே. பரிதாபமாய் தவித்த அவளை டாக்டர் ஏறிட்டு பார்த்தாரே தவிர வாய் வார்த்தைகளாய் ஒன்றுமே சொல்லவில்லை. மனக்கலக்கத்துடன் வெளியே வந்த சுமித்ரா தலைவலி என்று சொல்லி சீதாவிடமிருந்து தப்பித்துக் கொண்டாள். ஆனாலும் சம்திங் இஸ் ராங் என்று மனது சதா முணுமுணுத்ததால் இரவு கணவன் வீடு திரும்பினதும் மாடி அறையில் தன் சந்தேகத்தை கேட்டுவிட்டாள். டாக்டர் என்னமோ சொல்ல வந்தாரு, அப்புறம் என்கிட்ட நீங்க ஒன்னும் சொல்லலன்னு தெரிஞ்சதும் மேற்கொண்டு விவரம் சொல்ல மாட்டேன்ட்டாரு. என்ன விசு, சீதாவுக்கு என்ன? சுமியின் கஷ்டம் விசுவுக்கு புரிந்தது. அவன் மனம் படும் பாட்டை அவளிடம் எப்படி எடுத்துரைப்பான்? நீ நேத்து ராத்திரி என்கிட்ட சொன்னப்பவே எனக்குள்ள ஒரு நெருடல். காத்தால டாக்டர்கிட்ட பேசினேன். அவரும் நான் நினைச்ச மாதிரியே நினைச்சார். பேஷண்ட பார்த்தப்புறம் தான் எதுவும் சொல்ல முடியும்னார். ஹி டெலிபோன் மீ. அவர் சந்தேகம் முக்காவாசி நிஜமாயிடலான்னு பயப்படுறார். படிச்சவா நீங்களே இப்படி காலத்தை கடத்திருக்கேளேன்னு ரொம்ப வருத்தப்பட்டார். சுமி, நாளைக்கு வரப்போற ரிப்போர்ட்டை எதிர்நோக்க என் மனசுக்கே தைரியம் இல்லையே. அந்த பொண்ணு சீதா எப்படி? மேலே பேச முடியாமல் விசுவின் குரல் கம்மி போயிற்று. டாக்டர் என்னன்னு சந்தேகப்படுறார்? தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு கேட்டாள் சுமித்ரா. கணவன் மெதுவாய் ரகசியம் பேசுவது போல சொன்னதை கேட்டு மின்சாரம் பாய்ந்தாற் போல் பல கணங்கள் பிரமை கொண்டவள் சுயநினைவு வந்ததும், இல்ல இது பொய் பொய், திஸ் கான்ட் பி ட்ரூ என்று உரக்க கூவி அழுதாள். கண்களை தொடச்சுக்கோ சுமி, ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு. காரை நிறுத்த வேண்டிய இடத்தில் நிறுத்திவிட்டு மனைவி பக்கம் திரும்பின விசு, நீயும் வரையா, இல்ல நான் மட்டும் போயிட்டு வந்துட்டுமா என்றான். பதில் பேசாமல் வண்டியை விட்டு இறங்கினாள் சுமி. மாடி ஏறி போனார்கள். முதல் நாள் அடித்த அதே மருந்து வாடை, கேட்ட வேதனை முனகல்கள், கண்ட நோயாளிகள், தாம் என்றாலும் இன்று எல்லாமே லட்சோப லட்சம் முறைகள் பெரியதாகி சுமித்ராவை பிழிந்து எடுத்தன. இவர்கள் உட்கார்ந்ததும் ஐ எம் சாரி என்று வைத்தியரே வலுவில் ஆரம்பித்ததும் எல்லாம் புரிந்து போயிற்று. சின்ன பொண்ணு, வாழ்க்கையில கஷ்டப்பட்டவன் வேற சொன்னீங்க. மிஸ்டர் விசு, ஏன் இவ்வளவு கால தாமதம்? 2 மாசத்துல வியாதி வேர் விட்டு பரவி விட்டுட்டுதே. ஓ காட், ஹவ் ஐ விஷ் ஐ கேன் ஹெல்ப் யூ இன் திஸ் மேட்டர். உங்க சீதாவுக்கு கேன்சர், அதுவும் பரவக்கூடிய புத்து நோயின்னு நிரூபணம் ஆயிடுத்து மிஸ்டர் விசு. எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா ஆபரேஷன் பண்றோமோ அவ்வளவு நல்லது. கேன்சர்னா என்ன தெரியுமா? லாட்டின் மொழியில கேன்சர்னா நண்டுன்னு அர்த்தம். சரியாத்தான் பேர் வச்சிருக்காங்க. மணல நண்டு கொடைஞ்சு வள கட்டுறது மாதிரி மனுஷ உடம்ப இந்த வியாதி கொடைஞ்சு பரவிடும் மிஸ்டர் விசு. மணலுக்குள்ள புகுந்து மறையிற நண்டு போல இதுவும் உடலுக்குள்ள எங்கோ புகுந்து கொள்ளும். எங்க மறைஞ்சுக்கும்னு ஒண்ணுமே புரியாது. அதனாலதான் சொல்றேன், உடனுக்குடனே ஆபரேஷனை பண்ணி இந்த நண்டை வேரோடு தோண்டி எடுக்கணும். யூ அண்டர்ஸ்டாண்ட் மீ? டாக்டர் பேசிக்கொண்டே போனார். சுமித்ராவுக்கு ராட்சத நண்டு ஒன்று தன் இரு கொடுக்குகளுக்குள் தன் 6 சீதாவை பிடித்துக் கொண்டிருக்கிறது என்ற ஒரு உண்மையை தவிர வேறு ஒன்றுமே புரியவில்லை. சுமித்ரா அழுது கொண்டிருந்தாள். கட்டிலில் குப்புறப்படுத்திக் கொண்டு அடக்க மாட்டாமல் திக்கி திக்கி அழுது கொண்டிருந்தாள். நினைக்க நினைக்க, ச்சே என்ன வாழ்க்கை, என்ன வேதனை என்ற நினைப்பே வளர்ந்து அழுகை என்னும் அதிகமாகி போனது. சீதாவுக்கு கேன்சர். ஏன் வயசு ஒத்த சீதாவுக்கா புற்றுநோய்? பாழும் கேன்சர். என்னவெல்லாமோ செஞ்சிட்டோன்னு மார்த்தட்டிக்கிற இந்த மனித இனத்துல சந்திரன்ல இறங்கிட்டோன்னு எக்காலமிடும் விஞ்ஞானிகளின் கைகளில் பிடிபடாமல் இது நாள் வரை ஒரு மருந்துக்கும் கட்டுப்படாமல் வளர்ந்து வரும் பாழும் கேன்சர். சுமித்ராவுக்கு எல்லாம் வெறுத்து போயிற்று. எதை சாதிக்க என்று விதி இப்படி சீதாவை ஓட ஓட விரட்டுகிறது? சின்ன வயதிலே அப்பா இறந்து குடும்ப பொறுப்பு, பின்னால் அன்பு கணவனையும் பிரிந்தாள்.
இப்போது தீராத இந்த பயங்கர நோயா? ஐயோ, எதற்காக? எதற்காக என் சீதா இப்படி மென்மேலும் கஷ்டப்பட வேண்டும்? எனக்கும் அவள் வயதுதானே. நான் சின்ன வயது முதற்கொண்டு கடுகத்தனை கஷ்டத்தையாவது உணர்ந்திருக்கிறேனா? இல்லை. அன்பான அப்பா அம்மா, இதமான சூழ்நிலை, பின்பு இன்னும் உயர்ந்த குடும்பத்தில் வாழ்க்கை, அன்பு கணவன், அழகாய் புத்திசாலிகளாய் குழந்தைகள். எனக்கு என்ன குறை? ஒன்றுமில்லை. எனக்கு ஏதாவது ஒரு சின்ன கஷ்டம்? ஒண்ணுமில்லை. எனக்கு ராஜபாட்டை, என் சீதாவுக்கு முள்ளும் கல்லும் நிறைந்த சந்து. இது ஏன்? இந்த பாரபட்சம் கடவுளுக்கு எதனால் உண்டாயிற்று? குமுறி அழும் சுமித்ராவுக்கு திடீரென்று என்றோ சீதா சொன்னது நினைவுக்கு வந்தது. ஒரு சமயம் சரசுவுக்கு வளைகாப்பு செய்கிறேன் என்று இவர்கள் போய்விட்டு அவமானப்பட்டு திரும்பியதும் பொறுக்க மாட்டாமல் சுமித்ரா சொன்னாள், உனக்குத்தான் ஓயாம மனசுக்கு வேதனை சீதா. எப்படித்தான் எல்லாத்தையும் தாங்கிக்கிறையோ? உன் கஷ்டத்துல பாதி எனக்கு வரப்படாதா? அப்போது அவர்கள் இருவரும் தனித்திருந்தார்கள். பேசிய தோழியின் கையை பிடித்து கொண்டாள் சீதா. தப்பி தவறி கூட இனிமே இப்படி பேசாத சுமி. நான் சின்ன வயசுல இருந்தே கஷ்டப்பட்டு வளர்ந்திருக்கேன். அதனால என்னால இதெல்லாம் சாதாரணமா தாங்கிக்க முடியும். ஆனா உன் வாழ்க்கை இது நாள் வரைக்கும் மேடு பள்ளமே இல்லாம ஒரே சீரான ஹைவே மாதிரி இருந்திருக்கு. உன்னால ஒரு சின்ன கஷ்டத்தை கூட தாங்க முடியாது. நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறதும் இதேதான். மேடு பள்ளம் பார்க்காமலேயே என் சுமி இருக்கணும் தான் நித்தமும் வேண்டிக்கிறேன். சீதாவின் உண்மையான பேச்சை கேட்டதும் அன்று சுமித்ராவின் கண்கள் கலங்கிவிட்டன. அதை இன்று நினைத்துக் கொண்டதும் மேலும் துக்கம் தாங்கிக்க முடியாததாகி போயிற்று. மேடு பள்ளம் எனக்கே இருக்கட்டும் என்ற என் சீதாவின் வாழ்க்கை இனி மேட்டையே காண முடியாத பள்ளமாகி போயிற்றே என்று எண்ணி வேதனை கொண்டாள். ஒரு சில மணி நேரங்கள் முன்பு டாக்டரோடு பேசின பேச்சுக்கள் எல்லாம் மீண்டும் மீண்டும் மனதில் வந்து போயின. நிச்சயமா கேன்சர் தானா டாக்டர்? வேற ஏதாவது இருக்க இடம் இல்லையா? விசு பரபரத்தான். பயாப்சி ரிப்போர்ட் ஊர்ஜிதப்படுத்தினப்புறம் வேற எப்படி நினைக்க முடியும்? 2 மாசமா இருக்கிறத கொஞ்சம் முன்னாலேயே கவனிச்சிருந்தா எவ்வளவு சௌரியமா இருந்திருக்கும். கவனிச்சாலே டாக்டர். போன மாசம் பார்த்த அந்த டாக்டர் மாஸ்டிட்டிஸ் இன்ஜெக்ஷன் கூட போட்டிருக்காரு. Forgive me, Mr. Visu. That doctor must have been a quack. எந்த அனுமானத்துல இது ஜலக்கட்டின்னு தீர்மானிச்சாரோ? 1 மாசம் வீணாயிட்டே. நிமிடங்கள் மௌனமாய் கரைந்தன. சோ வாட் யூ சே டாக்டர்? மேற்கொண்டு என்ன பண்ணணும்? ஆபரேஷன் தான். வாட் எல்ஸ்? மார்புல சின்ன கட்டியா உண்டான இந்த வளர்ச்சி கவனிக்காம விட்டதுனால மார்பகத்தினுள்ள நல்லா வேர் விட்டு வளர்ந்திருக்கு. மேற்கொண்டு பரவறதை தடுக்க உடனடியா மாஸ்டெக்டமி பண்ணணும். மாஸ்டெக்டமி என்றாள். இப்போது சுமித்ரா குறுக்கிட்டாள். இடது பக்க மார்பகம், தோல்ல இருந்து அதை சுத்தி இருக்கும் சதை எல்லாத்தையும் வெட்டி எடுக்கிறதுக்கு பேர் தாமா மாஸ்டெக்டமி. எப்போ அட்மிஷன் ஆகலாம் டாக்டர்? இது விசு. உடனே மிஸ்டர் விசு. டுடே இட் செல்ஃப் இஃப் பாசிபிள். இனியும் காலதாமதம் செஞ்சா அது பைத்தியக்காரத்தனம். இன்னைக்கே வா. சீதாவிடம் விஷயத்தை சொல்லி காமாட்சியிடம் எடுத்துரைத்து, மை காட், அது சாத்தியமாகின்ற ஒன்றா? மனதின் எண்ணத்தை வெளியே டாக்டரிடம் கூறினான் விசு. அந்த குடும்பத்தை பத்தி உங்ககிட்ட நான் நேத்தே சொன்னேன் டாக்டர். a very tragic கேஸ். கணவன் இல்லாத குடும்பத்தை, ஏன் ஆண் துணை இல்லாத குடும்பத்தை தான் சின்ன தோள்கள்ல எவ்வளவு தைரியத்தோடு சீதா தாங்கின்னு போறான்னு சொன்னேன். இப்போ இந்த அதிர்ச்சியான விஷயத்த அவகிட்டயோ இல்ல அவ அம்மாட்டையோ எப்படி எடுத்து சொல்றது டாக்டர்? இதுக்கு எனக்கே தைரியம் இல்லையே. அந்த சின்ன பொண்ணு எப்படி தாங்குவா? பிளீஸ் கிவ் மீ 2 days டைம் டாக்டர். எப்படியாவது 2 நாள்ல சொல்லிடுறேன். விசுவை முடிக்க விடாமல் தலையாட்டி கொண்டே குறுக்கிட்டார் டாக்டர். மன்னிக்கணும் மிஸ்டர் விசு. ஐ வாண்ட் சீதா டு பி அட்மிட்டட் வித்தின் அ டே. என் கடமையை நான் சரியா கவனிக்க வேண்டாமா? சீதா உயிர் பழிச்சு நல்லா வாழ வேண்டாமா? நாளைக்கு சேத்தா பிளட் டெஸ்ட், எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து அவ ஆபரேஷனுக்கு தயாராங்கிறது தெரிஞ்சப்புறம் சீக்கிரத்துல ஆபரேஷனை செய்யறதுதான் சீதாவுக்கு நல்லது. அப்புறம் உங்க இஷ்டம். டாக்டர் தீர்மானமாய் கூறிவிட்டார். சீதாவிடம் என்னவென்று கூறுவான் விசு? இல்லை, எப்படி சொல்லுவான்? கேன்சர் ஏன் வருது டாக்டர்? ஏதாவது காரணம் உண்டா? ஓரளவு விவரம் தெரிஞ்சா நல்லது என்ற நினைப்பில் விசு கேட்க, கேன்சர் வரத்துக்கோ இல்லாத பரிபூரணமா குணமாக்கறதுக்கோ இன்றைய தேதி வரைக்கும் ஒரு காரணமும் இல்ல, ஒரு மருந்தும் இல்ல. விசு சுமித்ராவிடமிருந்து ஹா என்ற வார்த்தையை எதிர்பார்ப்பது போல சற்றே நிறுத்தினார் டாக்டர். அரைமயக்க நிலையில் இருந்த சுமித்ராவும் துக்கத்தால் மனமுடைந்து போன விஸ்வநாத்தும் ஏதும் பேசாததால் அவர் மேலே தொடர்ந்தார். புதுசா ஏதோ ரிசர்ச் செய்ய முனையும் போது சின்ன சின்ன விஷயங்கள் புரியுது. தாய்ப்பால் சரியா கொடுக்காம இருந்தா, இல்ல குழந்தையே பிறக்காம இருந்தா, மார்பகத்தை சரிவர உபயோகிக்காவிட்டா மார்புல கேன்சர் வரலான்னு ஒரு சிலர் நினைக்கிறாங்க. வம்சத்துல யாருக்காவது வந்திருந்தா கீழ்கடையினருக்கு வர சந்தர்ப்பங்கள் உண்டுன்னு சொல்றாங்க. பட் there is nothing definite about these. இப்போது சுமித்ரா பேசினாள். டாக்டர், சீதாவோட நிலைமை இப்ப எப்படி இருக்கு?
ப்ளீஸ் டெல் மீ த ட்ரூத். எதுவானாலும் பயப்படாம சொல்லுங்க டாக்டர் என்று மறுபடி கெஞ்சினாள். யூ வாண்ட் த ட்ரூத்? சரி சொல்றேன். கேன்சர் பத்தி இன்னும் ஒருத்தருக்கும் ஒன்னும் சரியா புரிபடல. இருந்தாலும் உத்தேசமா சில கணக்கெடுப்புகள் மூலம் சிலவற்றை புரிஞ்சுக்க முயற்சிக்கிறோம். இன்றைக்கு தெரிஞ்ச விவரத்தின்படி மார்பக கேன்சர் கண்டுபிடிக்கப்பட்டு ஆபரேஷன் ஆனவங்கள்ல 104 பேர் வரையில் தான் 5 வருஷங்களுக்கு மேல வாழ்றாங்க. 16 பேர் 5 வருஷங்கள் வாழ்றாங்க. பாக்கி பேரெல்லாம். காதை பொத்திக் கொண்டு எழுந்து ஓடிவிடலாமா என்ற ஆவேசமே சுமித்ராவினுள் எழுந்தது. புறப்படலாமா விசு? மௌனமாய் இருவரும் எழுந்தார்கள். தேங்க்யூ டாக்டர். தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங். நீங்க என்ன செஞ்சாலும் அது எங்க நன்மைக்காக தான் புரியுறது. நான் உங்களுக்கு நாளை கார்த்தால போன் பண்றேன். டாக்டரும் எழுந்து மேஜையை சுற்றி கொண்டு விசுவிடம் வந்தார். ஐ விஷ் யூ லக் மிஸ்டர் விசு. அந்த பொன் சீதா விவேகியா இருப்பான்னு நம்புறேன். நான் டாக்டரா இருந்தாலும் எனக்கு தெய்வத்துல நம்பிக்கை உண்டு மிஸ்டர் விசு. நான் ஆபரேஷன் செஞ்ச கேஸ்கள்ல பல பேர் இன்னைக்கும் பல வருஷங்கள் கழிச்சு ஆரோக்கியமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு அம்மா 15 வருஷமா திடமா இருக்காங்க. அந்த அம்மாவுக்கு வைத்தியத்துறை கொடுத்தது 4-5 வருஷம்தான். இப்ப அவங்க திடமா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? நல்ல தேக அமைப்பா இல்ல தெய்வ நம்பிக்கையா? ஐ டோன்ட் நோ. சோ இதையெல்லாம் சீதாட்ட சொல்லி தைரியமா இருக்க சொல்லுங்க. காரில் ஏறின பிறகு விசு கேட்டான், எங்க பீச்சுக்கு தானே? தெய்வமே, இந்த மனதோடு சீதாவை எப்படி சந்திப்பது? என்னால சீதாவை பார்க்க முடியாது விசு. ப்ளீஸ் டிராப் மீ இந்த ஹவுஸ். அவள் மனநிலையை உணர்ந்த விசு நுங்கம்பாக்கத்திற்கு வண்டியை செலுத்தினான். வீடு நெருங்குகையில் மட்டும், நாளைக்கு அட்மிட் பண்ணும்னா சீதாட்ட எப்ப சொல்றது? நீ கூட இருந்தா தேவல சுமி என்றான். கணவனை ஏறிட்டு விழித்தாள் சுமி. பிறகு ஐயோ என்னால முடியாது, பிளீஸ் என்னால முடியாது என்று அரற்றிய வண்ணம் கார் நின்றவுடன் இறங்கி ஒரே ஓட்டமாய் வீட்டினுள் நுழைந்து மாடி ஏறி தன் அறைக்குள் சென்று விழுந்தாள். இப்போது நெஞ்சு வறண்டு போக அழுது தீர்த்தவளுக்கு விசு சீதாவிடம் விஷயத்தை சொன்னாரா, எப்படி சொன்னார் என்ற கவலையும், என் சீதாவுக்கு துணையா நான் அவளோட இல்லையே என்ற பயமும் சேர்ந்தே எழுந்தன. பீச்சிலிருந்து சீதாவையும் குழந்தைகளையும் அழைத்து கொண்டு அவர்களை மயிலாப்பூரில் இறக்கினான் விசு. சுமி எங்க என்று சீதா கேட்டபோது அவள் கண்களை சந்திக்க வலுவில்லாத விசு, தலைவலி ஜாஸ்தி ஆயிடுத்து, வீட்டுல இறக்கிட்டேன் என்றதும் அவன் எதனாலோ பொய் சொல்கிறான் என்பது சீதாவுக்கு தெளிவாயிற்று. சீதாவை அவள் வீட்டில் இறக்கிய போது, நாளைக்கு உன்கிட்ட நானும் சுமியும் கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு, ஸ்கூலுக்கு லீவ் போட்டுடு, நான் 8 மணிக்கு இங்க வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் என்றதும், கணவன் மனைவிக்கு பெரிதாய் ஏதோ சண்டை, அதை தீர்க்கத்தான் என்னை அழைக்கிறார்கள் என்ற எண்ணம் தோன்றி ஏற்கனவே எழுந்த சீதாவின் சந்தேகம் இன்னும் அதிகமாயிற்று. சைக்கிள் ரிக்ஷா நின்றது. முதலில் மெல்ல சீதா இறங்கினாள். பின்னால் ராம்குமாரை தூக்கி கொண்டு காமாட்சி இறங்கினாள். வாடிக்கையாய் வரும் ரிக்ஷாக்காரன் ஆதலால் காலி வண்டியை இழுத்து மரநிழலில் நிறுத்தினான். மாலை காற்று ஜிலுஜிலுவென வீசவே ஏறி வண்டியினுள் படுத்து விட்டான். சீதா திரும்ப அரை மணியாவது ஆவது நிச்சயம். மெதுவாய் நடந்து உள்ளே போன சீதா, நீ உட்கார்ந்துருமா என்று சொல்லிவிட்டு தான் மட்டும் ரிசப்ஷனுக்கு போனாள். குட் ஆஃப்டர்நூன் சார். குரல் கேட்டு நிமிர்ந்தார் ரேடியாலஜிஸ்ட். ஓ, குட் ஆஃப்டர்நூன், வந்துட்டீங்களா? சரி, உள்ள சிஸ்டர் இருக்காங்க, நீங்க போய் தயாராகுங்க, இதோ வந்துடுறேன். திரும்பி பக்கவாட்டில் இருந்த அறை ஒன்றில் நுழைந்தாள் சீதா. இன்றோடு 16ஆம் நாள். இடம், செய்ய வேண்டியவைகள் எல்லாம் பழகி போயிருக்கவே சிஸ்டரின் உதவியை நாடாமல் தானே தன் ரவிக்கையை களைந்துவிட்டு புடவை தலைப்பால் மார்பை மூடிக்கொண்டு அங்கிருந்த படுக்கையில் நிதானமாய் ஏறி படுத்தாள். அறை கதவு மறுபடி திறந்து மூடியது. ரேடியாலஜிஸ்ட் வந்து விட்டார். சோ how are you today? புன்சிரிப்புடன் கேட்டவாறே தன் பணியில் ஈடுபட்டார் அவர். சீதா படுத்திருந்த படுக்கைக்கு மிக சமீபத்தில் பெரியதொரு மெஷின், வட்டமும் இல்லாத ஓவல் வடிவமும் இல்லாத முகத்துடன் நின்றிருந்தது. அதை அருகில் இழுத்து சீதாவின் மார்புக்கு நேராய் அதன் முகம் இருக்கும்படி சரி செய்தார் ரேடியாலஜிஸ்ட். மெஷினுக்கும் சீதாவின் இடது மார்பகத்துக்கும் சுமார் 4 இன்ச் இடைவெளி இருக்கும்படி வைத்தவர், நான் போனதும் தலைப்பெடுத்துருங்க, டைம் ஆனதும் நான் வந்துடுறேன் என்று நித்தமும் சொல்வதையே இன்றும் சொல்லிவிட்டு வெளியே போனார். அடுத்த அறையில் இருந்த சுவரில் இருந்த கண்ணாடி வழியாய் கவனித்தவாறே கோபால்ட் கதிர்களை வீசும் எந்திரத்தை முடுக்கினார். கோபால்ட் கதிர்களுக்கு எந்த ஜீவராசியையும் கொல்லும் பயங்கர வீரியம் உண்டு. புற்றுநோய் கிருமிகளை கொல்ல அதை உபயோகிக்கையில் சம்பந்தப்பட்ட நபரின் சம்பந்தப்பட்ட உறுப்பை மட்டுமே அதன் ஒளியில் காட்டுவார்கள். எந்திரத்தை இயக்குனர் கூட முன் எச்சரிக்கையுடன் அந்த கருவி இயங்கும் போது பக்கத்து அறையில் இருந்தவாறே பேஷண்ட்டையும் கோபால்ட் வைத்தியத்தையும் மேற்பார்வையிடுவார். கிளிக் என்ற சத்தத்துடன் மிஷின் ஓட ஆரம்பித்ததும் தலைப்பை எடுத்து வயிற்று பகுதியில் ஒதுக்கி கொண்டாள் சீதா. ஒரு சில கணங்களிலேயே இதமான வெப்பம் தன் இடது மார்பகத்தை தழுவுவதை உணர்ந்து கண்களை லேசாய் மூடிக்கொண்டாள். 5 வாரங்களா? ஆம்.
ஆஸ்பத்திரியில் 3 வாரங்கள், இப்போது கோபால்ட் வைத்தியம் 2 வாரங்கள், எல்லாமாய் சேர்ந்து 5 வாரங்கள் ஓடிவிட்டன. அன்று மாலை பீச்சிலிருந்து திரும்புகையில், நாளைக்கு உன்னோட கொஞ்சம் பேசணும் என்று விசு சொன்ன நேரத்தில், கணவன் மனைவி நடுவில் ஏதோ சண்டை, சமாதானம் செய்யத்தான் தன்னை கூப்பிடுகிறார்கள் என்று நினைத்த தன் பேதமையை இப்போது நினைத்தாள் சீதா. நானும் படித்தவள்தான், பல பத்திரிகைகளை படிப்பதன் மூலம் உலக நடப்புகளை அறிந்து வந்திருப்பவள்தான். என்றாலும் எப்படி எனக்கு இப்படி ஒரு வியாதி வரக்கூடும் என்று சந்தேகம் கடுகத்தனை கூட தோன்றாமல் போயிற்று. அதுவும் என் பேதமைதானா? விசு சொன்னபடி மறுநாள் காலை 8 மணிக்கெல்லாம் வந்துவிட்டான். என்ன விஷயம் விசு என்று காமு கேட்டதற்கு ஏதோ சொல்லி மழுப்பினான். அப்பா ஏதோ பேசணும்னார், கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்துருவோம் என்று கூறிவிட்டு சீதாவுடன் புறப்பட்டான். தன் சந்தேகம் தவறோ, உண்மையிலேயே பண விஷயமா ஏதாவது மாமா தான் பேச விரும்புகிறாரோ என்று கூட சீதா எண்ணினாள். நுங்கம்பாக்கத்து வீட்டில் நுழைந்த சில நிமிடங்களிலேயே ஏதோ தவறு என்பது சீதாவுக்கு புரிந்துவிட்டது. வியாபாரத்தில் நஷ்டமோ, குழந்தைகளுக்கு உடம்பு சுகமில்லையோ என்று அப்போதும் சீதா நினைத்தாளே தவிர வேறு எதுவும் கற்பனை பண்ணி பார்க்க தோன்றவில்லை. மாமி சுமித்ராவின் முகங்கள் நன்றாகவே இல்லை. சுமித்ரா அழுதிருந்தாளோ? மாமா மௌனமாக இருந்தார். விசுவின் முகத்தில் ஒரு இறுக்கம். வாமா சீதா, முதல்ல டிஃபன் சாப்பிட்டா அப்புறம் பேசலாம். மாமி பின்னால் சீதா போனாள். சூடாய் இட்லியும் சாம்பாரும் பரிமாறப்பட்டது. காஃபியும் குடித்துவிட்டு மீண்டும் ஹாலுக்கு வந்தாள் சீதா. உட்கார் சீதா. இரட்டை சோஃபாவில் சீதா உட்கார அருகில் சுமி அமர்ந்தாள். என்ன மாமா, என்ன எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கேள்? வியாபாரத்துல ஏதாவது கஷ்டமா? எனக்கு சொல்லலாம்னா சொல்லுங்க மாமா. நீயே சொல்லு என்பது போல மகனை நிமிர்ந்து பார்த்தார் சுப்பிரமணிய ஐயர். மிகவும் கஷ்டப்பட்டு ஏற்கனவே தனக்குள் பல முறைகள் ஒத்திகை பார்த்து கொண்டபடி வெளியே பேசினான் விசு. நீ ரொம்ப பிராக்டிக்கல் பர்சன் சீதா. நான் சொல்ல போறத அமைதியா எடுத்துப்பேங்கிற தைரியம் எனக்கு இருக்கு. நாம ஒண்ணு நினைக்கிறோம், நடக்கிறது பல சமயங்கள்ல வேற என்னவோ. நல்ல வாழ்க்கெல்லாம் கஷ்டங்களே கூடாதுன்னு நாம ஆசைப்படுறோம். ஆனா வாழ்க்கையில அப்படி நடக்கிறது இல்லையா? எதற்காக இத்தனை பீடிகை? ஆனால் விஸ்வநாத் பேச பேச எதுக்காக இத்தனை பலமான அஸ்திவாரம், என்னத்துக்காக இவர்கள் முகத்தில் பரவி கிடக்கும் வேதனை எல்லாம் புரிந்து போயிற்று. ஒன்றையும் மூடி மறைக்கவில்லை விசு. அதற்காக வேறு எதையும் தேவைக்கு மேல் விவரித்தும் சொல்லவில்லை. டாக்டர் தன்னிடம் கூறியதை எல்லாம் திரும்ப எடுத்துச் சொன்னவன், மருத்துவ கணக்குப்படி 100க்கு 4 7 பேர்கள் வரை 5 வருடங்களுக்கு மேல் வாழ்கிறார்கள், 14 பேர்கள் மட்டுமே 5 வருடங்கள் வாழ்கிறார்கள் என்ற புள்ளி விவரத்தை மட்டும் சொல்லாமல் விட்டுவிட்டான். விசு பேசும் நாழிகையில் அருகில் இன்னும் நெருங்கி அமர்ந்த சுமித்ரா, கணவனின் பேச்சு தோழிக்கு அதிர்ச்சியாக இருக்குமே என்ற ஆதங்கத்தில் சீதாவின் தோள்களை கையை போட்டு லேசாய் அணைத்துக் கொண்டாள். சின்ன பொண்ணு பதறி போவாளே என்று வருந்திய நீலாம்பாள் விசு பேச ஆரம்பித்த சில நிமிடங்கள் கழித்து உள்ளே எழுந்து போய் சூடாய் பால் எடுத்து வந்து சீதாவிடம் கொடுத்து, சித்த குடிச்சுக்கோ சீதா, மனசுக்கு தெம்பா இருக்கும் என்றாள். ஆடாமல் அசையாமல் அமர்ந்து கொண்டு ஒரு சின்ன குழந்தைக்கு எடுத்து சொல்வது போல விசு கூறுவதை கேட்ட சீதாவுக்கு விஷயங்கள் தெளிவு பெற்ற அதே நேரத்தில் சின்ன இதயத்தில் தாங்குனா வலியும் கண்டது. உன் விஷயத்துல பயப்படுறதுக்கு ஒன்னும் இல்லையா சீதா? எனக்கு தெரிஞ்ச அம்மா ஒருத்தர் 15 வருஷமா திடமா சாதாரண வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கா. இத சீதாட்ட சொல்லுங்கன்னு டாக்டரே சொன்னார். உன்னை பாக்குற டாக்டர் மெட்ராஸ்ல சிறந்தவர், அதனால பயப்பட ஒன்னும் இல்ல. பேரை கேட்டாதான் நமக்கெல்லாம் பயமா இருக்கே தவிர, சயின்ஸ் அட்வான்ஸ் ஆகி இருக்கிற இந்த காலத்துல பயப்பட அவசியமே இல்ல. ஹாவ் ஐ மெட் மை செல்ஃப் கிளியர் சீதா? டாக்டர் சொல்லாததையெல்லாம் கூட சீதாவின் திருப்திக்காக சேர்த்து பேசினான் விசு. ஒன்றுக்குமே பதில் சொல்லவில்லை சீதா. அவள்தான் எப்படி பேசுவாள்? இல்லை, என்ன பேரு இருக்கிறது பேச? தொண்டையும் இதயமும் பாறையாய் இறுகி போயின. மெதுவாய் விசு, சுமி, மாமா, மாமி என்று கண்களை திரும்பி பார்த்தாள். என்ன சீதா, ஏன் அப்படி பாக்குற? பயந்து போன குரலில் சுமி கேட்டாள். வேதனை கலந்த புன்னகையுடன் தலையை ஆட்டினாள் சீதா. சோ தட்ஸ் லைஃப் என்று முனகிவிட்டு சுமித்ராவை தேற்றுவது போல இன்னொரு முறை புன்னகைத்தாள். என்ன பெண் இவள்! சீதா என்று பெயர் வைத்ததனால் இப்படி பொறுமைக்கு உதாரணமாய் இருக்க வேண்டுமா? ஓ, எனக்கா கேன்சர் என்று வாய்விட்டு கதறக்கூடாது? எனக்கு ஏன் மேலே மேலே சோதனை என்று புலம்பக்கூடாது? இப்படி எல்லாவற்றையும் தனக்குள்ளேயே அமுக்கி வைத்துக் கொண்டு என்னையும் மற்றவர்களையும் தேற்ற இதென்ன சிரிப்பு? சுமித்ராவின் நினைவுகள் கசந்தன. எவ்வளவு சுருக்க அட்மிட் ஆறமோ அத்தனை நல்லதுன்னு டாக்டர் நினைக்கிறார் சீதா. இன்னைக்கு ஈவினிங் அட்மிட் ஆறது உனக்கு சௌகரியமா? விஷயத்தை கேட்டதும் சீதா ஆடி போவாள். அவளை சமாதானப்படுத்த நாங்கள் அத்தனை பேரும் தயாராக இருக்க வேண்டும் என்று தீர்மானித்திருந்த விசுவுக்கு சீதாவின் மௌனம் வேதனையை தந்தது. சொல்லு சீதா, வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன்?
எனக்கு என்ன தெரியும் விசு, நீங்க எது பண்ணினாலும் எனக்கு சரிதான். ஆனா ஆனா இன்னைக்கே அட்மிட் ஆனுமா? அம்மாட்ட இந்த விஷயத்தை எப்படி சொல்றது? அம்மாவால இதை தாங்கிக்க முடியாது. கேன்சர்னு சொல்லாம வேற ஏதாவது சொல்லணும். நான் சொல்றது சரிதானே மாமா? முகத்தை திருப்பி சீதா கேட்டாள். சீதா இவ்வளவு பிராக்டிக்கலாக இருப்பாள் என்று ஒருவருமே எண்ணவில்லை. சீதாவிடம் எப்படி சொல்வது என்று நடுங்கிக் கொண்டிருந்த விசுவுக்கு இப்போது தைரியம் வந்துவிட்டது. அம்மாட்ட இதெல்லாம் ஒன்னும் சொல்லாண்டா சீதா. மார் கட்டி சீழ் கோத்துந்துட்டு அதனால மார்பத்தை எடுக்கணும்னு சொல்லிடலாம். அம்மா நாம சொன்னா நம்புவோம். நானே வந்து விவரமா சொல்றேன். அப்போ நான் சாயங்காலம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறோன்னு டாக்டருக்கு போன் பண்ணிட்டுமா? திரும்ப காரில் சீதாவை கொண்டு விடுகையில் சுமித்ராவும் உடன் வந்தாள். ரொம்ப நாழிகையாய் கேட்க விரும்பியதை அப்போது சீதா கேட்டாள். செலவு என்னாகும் விசு? எல்லாத்துக்கும் என்கிட்ட தயாரா பணத்தை வச்சுக்கணுமே, அதனால கேக்குறேன். காரை ஓட்டி கொண்டிருந்த விசு பின்னால் திரும்பி பார்த்தான். இப்போ அத பத்தி என்ன சீதா? இல்ல விசு, என் சக்திக்கு எவ்வளவு முடியுமோ அதை நான் முன்னாலே புரிஞ்சுக்கிறது நல்லது இல்லையா? ஆஸ்பத்திரியில கூட ஸ்பெஷல் வார்டு அது இதுன்னு வேண்டாம் விசு. மினிமம் என்ன அவசியமோ அது போதும். டாக்டர்கிட்ட இதை நீங்க முன்னாலேயே சொல்லிடுறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. சீதாவின் தன்மான உணர்வு விஸ்வநாத்திற்கும் சுமித்ராவுக்கும் நன்றாகவே புரிய அவர்கள் பதிலே பேசவில்லை. காமாட்சியிடம் விசு விளக்கமாய் சீதாவுக்கு செய்ய போவது சாதாரண ஆபரேஷன் என்று எடுத்துச் சொன்ன போது அவளும் குதிக்கவில்லை, கத்தி ஆர்ப்பரிக்கவில்லை. சீதாவின் தாய் அல்லவா? நெஞ்சை ஒரு கையால் அமுக்கிக் கொண்டு கடவுள் இருக்கார், நான் வேற என்ன சொல்ல போறேன் என்றவள் வேறெதும் கேட்கவில்லை. நாங்க போயிட்டு 5 மணிக்கு வந்துடுறோம், நீ ரெடியாரு சீதா என்று சொல்லிவிட்டு விசு சுமி புறப்பட்டு போனார்கள். சாப்பிட்டு விட்டு பையனை வாரி எடுத்துக்கொண்டு படுக்க போனாள் சீதா. கதை சொல்லி முடித்ததும் தூங்கி போன குமாரின் கண்களில் லேசாய் முத்தமிட்டதும், என் குழந்தைகள் இன்னும் பிஞ்சு பிஞ்சா இருக்காளே, இவளை ஆளாக்கி விடுற வரைக்கும் நான் திடகாத்திரமா இருக்கணுமே என்று எண்ணியவள் கண்களில் அவளையும் மீறிக்கொண்டு நீர் வந்தது. அன்று மாலை சீதாவை அழைக்க வந்த விசு 10 ரூபாய் நோட்டு கட்டுக்கள் 2 சீதாவிடம் கொடுத்து, இது ஓம் பணம் சீதா, வட்டிய கொஞ்சம் முன்னால கொடுக்கறேன் அவ்வளவுதான் என்றதும் தன் மனது நோகாமல் உதவி பண்ண அவன் எவ்வளவு முயற்சிக்கிறான் என்பது சீதாவுக்கு புரிந்தது. அன்று மாலையே சீதாவை ஆஸ்பத்திரியில் சேர்த்தார்கள். வெற்றிகரமாய் அறுவை முடிந்தது. நான் எதிர்பார்த்ததுக்கும் குறைச்சலாத்தான் வியாதி பரவிருக்கு. வேரோட தோண்டி எடுத்துட்டோம். 20 நாள் இங்க இருந்துட்டு அப்புறமா ஒரு 15 நாள் கோபால் ட்ரீட்மெண்ட் எடுத்துண்டா சீதாவுக்கு நல்ல குணம் கண்டுடும்னு நான் நினைக்கிறேன் என்று டாக்டர் கூறினது தேனாய் எல்லார் காதுகளிலும் பாய்ந்தது. நல்ல வேளையாய் சிக்கல்கள் ஏதும் இல்லாமல் சீக்கிரமாய் குணமடைந்த சீதா வீட்டுக்கு 21ஆம் நாள் திரும்பினாள். ஓகே மிஸ்ஸஸ் சீதா, இன்னைக்கு போதும், நாளைக்கு வந்துருங்க, இன்னும் 4 நாள் தான். சாப்பிட்டு விட்டு பையனை வாரி எடுத்துக்கொண்டு படுக்க போனாள் சீதா. கதை சொல்லி முடித்ததும் தூங்கி போன குமாரின் கண்களில் லேசாய் முத்தமிட்டதும், என் குழந்தைகள் இன்னும் பிஞ்சு பிஞ்சா இருக்காளே, இவங்களை ஆளாக்கி விடுற வரைக்கும் நான் திடகாத்திரமா இருக்கணுமே என்று எண்ணியவள் கண்களில் அவளையும் மீறிக்கொண்டு நீர் வழிந்தது. அன்று மாலை சீதாவை அழைக்க வந்த விசு 10 ரூபாய் நோட்டுக்கட்டுகள் 2 சீதாவிடம் கொடுத்து, ரேடியாலஜிஸ்ட் உள்ளே வந்து கூற புடவை தலைப்பை சரி செய்து கொண்டு எழுந்தாள் சீதா. இன்னும் 4 நாட்கள், பிறகு 1 மாதம் ரெஸ்ட், அப்புறம் பழையபடி சாதாரண வாழ்க்கை. அம்மாடி, சீதாவுக்கு நினைப்பே இனித்தது. நிதானமாய் படியேறி வாசலில் நின்று கொண்டிருந்த தாயாரிடம் கையில் இருந்த புத்தகங்கள், டிஃபன் பாக்ஸ், குடை எல்லாவற்றையும் கொடுத்த சீதா கால் செருப்புகளை மூலையில் உதறிவிட்டு ஆயாசத்துடன் ஹால் நாற்காலியில் சாய்ந்தாள். கோட் ஸ்டாண்டில் குடையையும் மேஜையில் புத்தகங்களையும் வைத்துவிட்டு டிஃபன் பாக்ஸை தேய்க்க போட்டாள் காமு. சமையலறைக்குள் புகுந்து சூடாய் காஃபியையும் ஒரு தட்டில் 2 மிளகாய் பொடி தடவின தோசைகளையும் கொண்டு எடுத்து வந்து சீதாவிடம் கொடுத்தாள். ஏன் இன்னைக்கு இவ்வளவு நாழிமா, இருட்டி போயிட்டு? சரசு வந்திருந்தா இத்தனை நாழி காத்துட்டு இருந்துட்டு சித்த முன்னாடிதான் புறப்பட்டு போறா. ஸ்கூல் பெரிய பரீட்சை ஆரம்ப போறதுன்னோ, அதுக்கு கொஸ்டின் பேப்பர் தயார் பண்ண வேண்டியிருந்தது, அதான் நாழி ஆயிட்டு. என்ன விசேஷமா? சீதா குடித்து விட்டு நீட்டிய காலி டம்ளரை காமு வாங்கி கொண்டு சமேற்கண்டு முற்றத்தில் வைத்துவிட்டு மீண்டும் ஹாலுக்கு வந்து சீதாவின் அருகில் உட்கார்ந்து கொண்டாள். ஒன்னும் இல்ல, பிள்ளைலாம் சீதா சித்திய பார்க்கணும்னு நச்சரிக்கிறாளாம், அதனால கூட்டின் வந்திருந்தா. சீதாவின் உதடுகள் விரித்தன. அத்திம்பேருக்கு தெரியாம வழக்கம் போல தானம்மா? காமுவுக்கு சீதாவின் கேள்வி வேடிக்கையா இல்லை. மாப்பிள ஊர்ல இல்லையா சீதா, அதனால நாளைக்கு திரும்புறேன்னு சொல்லிட்டு போயிருக்கா. ஒரு கூட சாத்துக்குடி பழம் வாங்கின்னு வந்து கொடுத்துட்டு சீதாவுக்கு புழிஞ்சு கொடுமா, அவளை பாத்துக்கோமான்னு 100 தடவை சொல்லிட்டு போனா. பாவம், அவதான் என்ன பண்ணுவோம். வாஸ்தவம்தான். இதுக்கு மேல் தைரியத்தை சரசாவிடம் எதிர்பார்ப்பது ரொம்ப அதிகம். வியாபாரம் நன்றாய் பெருகிவிட்டதால் மாசத்தில் பாதி நாட்கள் மூர்த்தி ஊரில் இருப்பதில்லை.
பாம்பே, டெல்லி என்று பறக்க ஆரம்பித்திருந்தான். இது சரசுவுக்கு ரொம்ப சௌகரியமாய் போயிற்று. டிரைவருக்கு காஃபி, டிஃபன் 5, 10 என்று கொடுத்து கைக்குள் போட்டு கொண்டு விட்டாள். மாமியாரிடம் கடை வீதிக்கு போகிறேன் என்று சொல்லிவிட்டு இங்கு முடிந்த போது வந்து விடுவாள். டிரைவரும் நல்லவன். இது நாள் வரை வாயை திறக்கவில்லை. மேலும் பிள்ளைகளுக்கு விவரம் புரிந்து கொள்ளும் வயதாகிவிட்டது. அம்மாவுக்கு பிறந்தாத்துக்கு போக ஆசை என்று உணர்ந்து கொண்டு, எங்க சிநேகிதி ஆத்துக்கு போலாமா என்று சொல்லி கிளம்பி இங்கு சித்தி வீட்டுக்கு வந்து கொட்டம் அடித்து விட்டு போவார்கள். சரசு கையில் நல்ல பண ஓட்டம் இருந்ததால் வரும்போதெல்லாம் சீதாவுக்கு, அம்மாவுக்கு, குழந்தைகளுக்கு என்று எதையாவது வாங்கி வருவாள். இல்லை, டிரைவரை அனுப்பி ஹோட்டலில் இருந்து தித்திப்பு, காரம், ஐஸ்கிரீம் வாங்கி வர சொல்லுவாள். போன 10ஆம் மாதம் சீதாவுக்கு ஆபரேஷன் ஆன போது அவளுக்கு யாரும் சொல்லவில்லை. ஒருத்தருக்கும் தெரிய வேண்டாம் என்று சீதா நினைத்ததே காரணம். தெருவில் கூட எல்லோரிடமும் வயிற்றுல கட்டி ஆபரேஷன் சொல்லிடுமா என்று அவள் சொன்ன போது, சின்ன பொண்ணு மார்பகத்துல கட்டின்னு சொல்லிக்க வெட்கப்படுறா என்றே நினைத்த காமுவும் அப்படியே குடியிருந்தவர்களிடமும் விசாரித்த ஓரிடமும் சொல்லி வைத்தாள். கட்டு எங்கே போட்டிருக்கிறார்கள் என்று யாராவது சட்டை தூக்கி பார்க்க போகிறார்களா என்ன? ஒன்றுமில்லை. சீதா ஆஸ்பத்திரியில் இருந்த சமயம் 2 முறைகள் ஒரு உறவினர் வந்து தேடிவிட்டு போயிருக்கிறார். முதல் தடவை வீடு பூட்டியிருப்பதைக் கண்டு வெளியே போயிருக்கலாம் என்று நினைத்தார். அடுத்த தடவை வந்த போது குடித்தனக்காரரிடம் விசாரித்தார். சீதாவுக்கு வயிற்றுல கட்டியா, ஆபரேஷன் பண்ணிருக்கா, எந்த ஆஸ்பத்திரின்னு தெரியல, அவ அம்மா குழந்தைகளோட அவ சிநேகிதி ஆத்துலதான் இருக்கா, போய் 20 நாளா போறது. குடித்தனக்காரர் சொன்னதை அன்றே சரசுவிடம் அந்த உறவுக்காரர் மூர்த்திக்கு தெரியாமல் சொல்லிவிட்டார். அலறிக்கொண்டு மூர்த்தி இல்லாத நேரமாய் சுமித்ராவுக்கு போன் செய்தாள் சரஸ். சீதாவுக்கு ஆபரேஷன் ஆயிடுச்சு சரசு, பயப்பட ஒன்னும் இல்ல, நாளைக்கு ஆத்துக்கு வந்துடுவோம். உனக்கு எப்படி சொல்லுது சரசு, உங்க ஆத்துக்காரர் ஊர்ல இருக்காரோ என்னமோ. மறுநாள் காய்கறி, பழம், மளிகை வாங்க என்று சாக்கை வைத்து புறப்பட்டு நேரே மயிலாப்பூருக்கு போனாள் சரசா. காலையில் வீடு திரும்பிய காமு சீதாவை படுக்க வைத்துவிட்டு பூட்டியிருந்த வீட்டை ஒழுங்கு பண்ணி கொண்டிருந்த போது சரசு வந்து சேர்ந்தாள். என்ன எல்லாருமா சேர்ந்துட்டு இப்படி அந்நியமாக்கிட்டல, நான் ஒன்னுத்துக்கும் உதவாதவளா இருக்கேனே என்று சீதாவை கட்டி கொண்டு அழுதாள். அம்மாவும் சீதாவும் எந்த காரணத்தால் தன்னை ஒதுக்கிவிட்டார்கள் என்பது அவளுக்கு நன்றாய் நினைவில் இருந்தது. ராம்குமார் போனதும் இவள் அடிக்கடி கணவனுக்கு தெரிந்தே தங்கையை காண வந்து கொண்டிருந்தாள். 1 வருடம் போல ஆன பிறகு கணவர் கொடுக்கும் தைரியத்தில் மஞ்சுவையும் குழந்தை குமாரையும் தன்னோடு அழைத்து போய் ஒரு நாள் வைத்துக் கொள்ளவும் தலைப்பட்டாள். வாண்டா சரசு என்று சீதா தடுத்து பார்த்தாள். ஆனால் சரசா கேட்கவில்லை. கணவன் மாறிவிட்டார் என்று மகிழ்ந்து போனாள். யார்? மூர்த்தியா மாறுவான்? வேண்டா வெறுப்புடன் சரசுவின் செய்கையை பொறுத்து கொண்டிருந்தவனுக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை அவன் வீட்டிற்கு வந்திருந்த மஞ்சு நல்ல இசைத்தட்டு ஒன்றை கீழே போட்டு உடைத்து விட்டதும் கோபம் கட்டுக்கடங்காமல் போய்விட்டது. அன்னக்காவடிகளுக்கு நல்ல சாமானோட அருமை எப்படி தெரியும்? தரித்திரம், சனியன், இன்னைக்கு இதுகள் சீராடுறதுகள், நாளைக்கு இதை சாக்கா வச்சுண்டு உன் தங்க அம்மா இங்க பாத்தியதை கொண்டாட போறா, எல்லாம் நான் எதிர்பார்த்தது தானே என்று அசிங்கமாய் கத்தினான். 12 வயது மஞ்சுவுக்கா புரியாது? வீட்டுக்கு வந்து அம்மாவிடமும் பாட்டியிடமும் அழுது கொண்டே விஷயத்தை புட்டு வைத்து விட்டாள். அடுத்த முறை சரசு வந்த போது காமாட்சி ஆத்திரம் தாங்காமல் கேட்டு விட்டாள். மனசு ஒடிஞ்சு போய் நாங்களே தவிச்சுட்டு இருக்கோம், இதுல வெந்த புண்ணுல வேல் பாய்ச்சறா மாதிரி உங்க ஆத்துக்காரர்கிட்ட கிட்ட வலிய வந்து என்னத்துக்காக வசவுல வாங்கி கட்டிக்கணும்? நாங்க அன்னக்காவடிகளாவே இருந்துட்டு போறோம். நீயும் ஆம்படையான நன்னா இருந்தா சரி. இனிமே நீங்க அடிக்கடி வராத சரசு, நாங்க கௌரவமா இருக்கிறத கெடுக்காதடிமா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். அன்று காமு பேசினது போல வேறு எப்போதும் பேசி சீதா கேட்டதில்லை. உன் மனசு புரியறதுமா, நீ சொல்றதும் நெஜம்தான் என்று உருகின சரசு அதற்கப்புறம் பிறந்த வீட்டையே மறந்து வாழ தலைப்பட்டாள். சீதாவுக்கு ஆபரேஷன் என்று கேள்வி கேட்கப்பட்ட பிறகு மாத்திரம் அவளால் பொறுக்க முடியவில்லை. தான் ஆடாவிட்டாலும் தசை ஆடும் அல்லவா? சீதாவை பார்க்க பல வருடங்கள் கழித்து வந்த சரசு என்ன அந்நியமாக்கிட்டே என்று கதறிவிட்டு புறப்படுவதற்கு முன்னால் கைப்பர்சிலிருந்து 500 ரூபாயை எடுத்து அம்மாவிடம் கொடுத்தாள். தப்பா நினைச்சுக்காதம்மா, இப்ப ரொம்ப செலவு இருக்கும், வச்சுக்கோ என்றாள். காமுவும் சீதாவும் மறுத்து விட்டார்கள். நீ எனக்கு எவ்வளவோ பண்ணலையா? நானே உனக்கு அண்ணாவா இருந்தா நீ எடுத்துக்க மாட்டியா? என் மனசு உனக்கு கூடவா புரியல? 2 தலை எறும்பாட்டம் நான் பாசத்தால தவிக்கிறது உனக்கு புரியலையா சீதா என்று சரசு பரிதவித்ததும் சீதாவின் நெஞ்சு இளகிவிட்டது. தங்கையை பார்த்த திருப்தியில், அவள் தன்னிடம் இருந்து பணத்தை பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தில், கட்டி எங்க, காயத்தை காட்டு என்று கூட சரசுவுக்கு கேட்க தோன்றவில்லை. வயிற்றுல கட்டி ஆபரேஷன், இப்ப தேவல என்று அவர்கள் சொன்னதை பரிபூரணமாய் நம்பிவிட்டாள். அதற்கு பிறகு அடிக்கடி என்று வர முடியாவிட்டாலும் இந்த 1 வருடத்தில் பல தடவைகள் தனியாகவும் குழந்தைகளுடனும் வந்திருக்கிறாள் சரசு. குழந்தைகள், டிரைவர் எல்லோரும் இவள் பக்கம்.
சரசாவை சொல்லுவானேன், காமாட்சியே சீதாவுக்கு சாதாரண கட்டிதான் என்று நம்பிவிடவில்லையா என்ன? சீழ்கோத்த கட்டி, அதனால மார்ல ஆபரேஷன், இது மேலும் பரவாம இருக்க மின்சார வைத்தியம், ஆத்துக்கு போனதை எடுத்துக்கணும் என்று விசு சொன்னதை முடியாமையால் நம்பினதால் என்னத்துக்காக மின்சார வைத்தியம் என்று நித்தமும் சீதாவுடன் கோபால் சிகிச்சைக்காக கூட போன காமு வாயை திறந்து ஒருவரையும் கேட்டவளில்லை. ஜிஹெச்சில் ஆபரேஷன் நடந்த நாட்களில் குழந்தைகளுடன் நுங்கம்பாக்கத்தில் இருந்தாள் காமு. சுமித்ரா சீதாவுடனேயே தங்கிவிட்டதால் இவள் குழந்தைகளுடன் காலையில் மாலையில் போய் சீதாவை பார்த்துவிட்டு வந்து விடுவாள். சீதாவுக்கு இனிமே ஒன்னும் இல்ல என்று டாக்டர் சொன்னதை தன் காதுகளால் கேட்டதும் மனதில் நிம்மதி கொண்டு சீதா வீடு திரும்பிய நாளில் கற்பகாம்பாளுக்கு பாலபிஷேகம் செய்வித்தாள். கோபால் சிகிச்சைக்கு இவளை அழைத்து போக என சுமித்ரா காரை எடுத்துக்கொண்டு வந்ததை முதல் சில நாட்கள் பொறுத்து கொண்டாள் சீதா. உடம்பில் சற்று தெம்பு வந்ததும், இங்க இருக்கிற இடத்துக்கு போக நீ அங்கிருந்து எதுக்கு வரணும், நானும் அம்மாவுமா சைக்கிள் ரிக்ஷால போயிடுவோம், என்னால உனக்கு இன்னும் எத்தனை நாள் சிரமம் என்று பிடிவாதம் பிடித்து வெற்றியும் கண்டாள். இன்னொரு தோசை கொண்டு வரட்டுமா சீதா? என்னம்மா, நல்ல பொண்ணுடிமா, இன்னொரு தோசை வேணுமா? எங்க யோஜனை? சிரித்தாள் சீதா. பிறகு நாற்காலியில் இருந்து இறங்கி எச்சக்கையுடன் தரையில் அம்மாவின் மடியில் தலை வைத்து சாய்த்து படுத்தாள். சரசுவை பத்தி தான் நினைச்சுட்டு இருந்தேன். ஆமா, குழந்தைகள் எங்கம்மா? இது என்ன கொஞ்சல்? விளையாட போயிருக்கா. பசங்க வந்தா சிரிக்காம போறா. ரொம்ப நாளைக்கு அப்புறமா தாயும் மகளும் மனம் விட்டு சேர்ந்து சிரித்தார்கள். அந்த கோடை விடுமுறைக்கு காமு, சீதா, குழந்தைகள் அனைவரும் சுமித்ரா குடும்பத்தாரோடு ஊட்டிக்கு சென்று 2 மாத காலம் ஆனந்தமாய் இருந்துவிட்டு திரும்பின போது கடந்த 1 வருட காலமாய் மீண்டும் நிம்மதியுடன் இருப்பது சீதாவுக்கு புரிந்தது. தலைக்கு வந்தது தலைப்பாகையுடன் போய்விட்டது என்ற இதம் காரணமோ? சொம்பில் தண்ணீரை மொண்டு மேலே ஊற்றிக்கொண்டாள் சீதா. கரத்தை தூக்கிய போது கை வலித்தது. ஜலத்தை தூக்கினா மாதிரி இதென்ன வலியும் ஆயாசமும் என்னமோ தெரியவில்லை. ஊட்டியிலிருந்து திரும்பினதிலிருந்தே ஏதோ தொட்டு தொட்டு உடம்பை படுத்தி கொண்டிருந்தது. வந்த சில நாட்களில் ஊட்டிக்குள்ளிலிருந்து மாறியதால் இந்த முடியாமை என்றே சீதா நினைத்தாள். 10 நாட்கள் சென்ற பிறகு தொடர்ந்து களைப்பு அதிகமாகி போனதை அம்மாவிடம் சொல்லவே செய்தாள். குழுகுழுன்னு அங்க 2 மாசம் இருந்துட்டோமோனா, அதான் இப்படி வேர்த்து கொட்டிண்டு களைச்சு போறது. வந்ததும் எனக்கும் இப்படித்தான் இருந்தது என்று காமு பதில் சொல்லவும், நான் நினைச்சது சரிதான் என்று சீதா எண்ணிக்கொண்டாள். மேற்கொண்டு 1 வார காலமான போது இடது கக்கத்தின் கீழ் லேசான வலி தோன்றியது. கக்கத்தில் நெறிக்கட்டும் அளவுக்கு என்ன வேலை பண்ண என்று வியந்த சீதா, இத போய் பெருசு பண்ணுவானே என்று ஒதுக்கிவிட்டாள். ஊரிலிருந்து திரும்பின முதல் இங்கு ஏகமாய் வேலை சேர்ந்து போயிருந்ததால் முழு மூச்சுடன் வீட்டு பள்ளி வேலைகளில் ஈடுபட்ட சீதா, வேலையும் அதிகம், வெயிலும் தாங்கல, அதனால்தான் இப்படி மனசுக்கு ஏதேதோ தோணுது என்று தனக்குத்தானே முடிவு செய்து கொண்டு விட்டவளாய் மறுபடி அம்மாவிடம் தன் உடல்நிலையை பற்றி ஏதும் பேசவில்லை. இப்போது குளிக்க சொம்பு தண்ணீரை தூக்க முடியாமல் களைப்பு ஆட்கொண்ட போது, நிஜமாகவே இவ்வளவு முடியாமையா, இல்லை நானே நினைச்சுக்கிறனா என்று வியந்தாள். தண்ணீரை வழித்து சோப்பு தேய்க்கும் போது குனிந்து தன் உடம்பை பார்த்து கொண்டாள் அவள். ராம்குமார் இருந்த காலத்தில் தளதளவென கீரை தண்டு மாதிரி இருந்த உடம்பு இப்போது பாதியாய் வத்தி இருந்தது. கணவனின் மறைவுக்கு பிறகு பால், பழம் என்று எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டாள் சீதா. ஆபரேஷன் ஆன பிறகு உடம்பு இன்னும் மோசமாகிவிட்டது. சீதாவின் கை அவளையும் அறியாமல் அவள் இடது மார்பகம் இருந்த இடத்தை தடவி கொடுத்தது. எலும்புகளோடு உறவாடி நின்ற கட்டையான தோல்தான் அவள் கைகளில் தட்டுப்பட்டது. கரிசல் மண்ணில் பள்ளம் தோண்டியது போல ஒரு சொரசொரப்பு. சதைகளை அறுத்து தோள்களை இழுத்து தைத்து விட்டிருந்ததால் முதலில் முடிச்சாய் இருந்த தழும்புகள் பின்னால் கோபால் சிகிச்சைக்கு பிறகு ஜலம் விட்டு அணைத்த நெருப்பு துண்டங்கள் போல ஒரு அசட்டு கருப்பையும் இன்னும் அசிங்கமான சொரசொரப்பையும் பெற்றுவிட்டன. முதலில் தன் உடம்பை பார்த்து கொள்ள நேரும் போதெல்லாம் சீதாவுக்கு குமட்டல் எழும். குளிக்கும் போது அந்த இடத்தின் கருமையை அகற்றுவது போல் சோப்பை அழுத்தி அழுத்தி தேய்ப்பாள். நாளடைவில் எல்லாம் அவளுக்கு பழகி போய்விட்டது. இந்த மட்டும் என் ராம் மறைந்த பிறகு இந்த அலங்கோலம் உண்டானதே, அவர் இருந்திருந்தால் ரொம்ப வருத்தம் கொண்டிருப்பார் என்று தன்னைத்தானே தேற்றிக் கொள்ளவும் முனைந்தாள். குளித்து முடித்த சீதாவுக்கு எழுந்து நிற்க முடியாதபடி கால்களில் சட்டென்று ஒரு தொய்வு. கடவுளே, எனக்கு என்னாச்சு? மெதுவாய் துடைத்து புடவையை சுற்றி கொண்டவள் அரைக்கதவை திறந்து வெளியே வந்ததும் உடம்பின் இயலாமை தாங்க முடியாமல் போய் அப்படியே அங்கிருந்த கட்டிலில் சற்று சாய்ந்து உட்கார்ந்து கொண்டாள். எதேச்சையாய் அங்கு வந்த காமு ஓய்ந்து போயிருந்த மகளை கண்டாள். என்ன சீதா? ஒன்னும் இல்லம்மா, அசதியா இருக்கு. சில நாட்களாய் காமுவே உணர்ந்ததுதான். பள்ளியில் இருந்து வீடு திரும்புகிற பெண் சோர்ந்து சோர்ந்து அமர்கிறாள். ஓரிரு நாட்களாய் சரியாக சாப்பிட மாட்டேன் என்கிறாள். கேட்டால் பசிக்கலையம்மா என்கிறாள். டாக்டரை வேணா பாக்குறியா சீதா? கொஞ்ச நாளாவே ரொம்ப பலவீனமா இருக்கே.
பாக்குறேம்மா பாக்குறேன். கண்களை மூடிக்கொண்டு திரும்பி படுத்தாள் சீதா. படுத்தவள் உறங்கிவிட்டாள் போலிருக்கிறது. திடுக்கிட்டு எழுந்தால் மணி 10 நெருங்கிக் கொண்டிருந்தது. என்னம்மா மணி ஆயிடுத்து, என்ன எழுப்பப்படாதா? சமையல் கட்டில் என்ற அம்மாவிடம் முறையிட்டாள் சீதா. என்னைக்கும் இல்லாம இப்படி அசந்து போய் தூங்குற, எப்படிமா எழுப்ப மனசு வரும்? ஒரு நாள் லீவ் போட்டுடு. வேற என்ன செய்வது? எதிர் வீட்டுக்கு போய் பள்ளி தலைமை ஆசிரியருக்கு போன் செய்து விஷயத்தை சொன்னாள் சீதா. குட் மார்னிங் சார், சீதா பேசுறேன். இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு வரல. இஸ் இட் ஆல் ரைட்? சாரி டு இன்ஃபார்ம் இன் த லாஸ்ட் மொமெண்ட் சார். தலைமை ஆசிரியருக்கு மட்டும் சீதாவுக்கு நடந்திருக்கும் ஆபரேஷனின் உண்மை விவரம் தெரியும். அறுவை சிகிச்சைக்கு முன்னால் அவரை வீட்டில் கண்டு விவரத்தை விசுவும் சுமித்ராவும் தெரிவித்துவிட்டு வெளியில எல்லாருக்கும் வயிற்றுல கட்டின்னு சொல்லியிருக்கோம். சின்ன பொண்ணு பாருங்க. வி டோன்ட் வாண்ட் ஹர் ஃபியூச்சர் டு பி ஸ்பாயில்ட் பை காசிப். நீங்களும் புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறேன் என்ற போது சரியாக புரிந்து கொண்ட தலைமை ஆசிரியர் தலையை ஆட்டி ஐ அக்ரி வித் யூ என்று விசுவிடம் சொன்னார். 2 நாட்கள் பொறுத்து ஆஸ்பத்திரியில் சீதாவை வந்து பார்த்துவிட்டு நிதானமா பள்ளிக்கு வாங்க சீதா, உடம்புதான் முக்கியம். நான் உங்களுக்கு எந்த விதத்திலேயாவது உதவ முடிஞ்சா சந்தோஷப்படுவேன் என்றும் சொல்லி போனார். இன்று போனில் சீதா பள்ளிக்கு வரவில்லை என்று தெரிவித்ததும் நல்ல இதயம் கொண்ட அவருக்கு சீதாவுக்கு ஒன்றுமில்லையே என்ற ஆதங்கம் எழுந்தது இயற்கையே. யூ ஆர் ஆல் ரைட் சீதா? கொஞ்சம் களைப்பா இருக்கு சார், அதான் டாக்டரை பார்க்கலான்னு. எஸ், டூ தட். நாளைக்கு வந்தா போதும். இங்க நான் மிஸ்ஸஸ் மரகதத்தை விட்டு உங்க வகுப்பை பார்த்துக்க சொல்றேன். தேங்க்யூ சார். வீட்டுக்கு திரும்பி வந்த சீதா அம்மாவுடன் சேர்ந்து அமர்ந்து உணவு உட்கொண்டாள். குமாருக்கு 3.5 வயது ஆகிவிட்டதால் அருகில் இருந்த நர்சரியில் சேர்த்து கொண்டு விட்டார்கள். அதனால் பகல் 1 மணி வரை ஓய்வுதான். சாப்பிட்ட சீதா கட்டிலில் படுத்து நன்றாய் உறங்கியே போனாள். திரும்ப கண் விழித்த போது டிஃபனுக்கு உப்மா செய்து காஃபி போட்டுவிட்டு குமாரை பள்ளியில் இருந்து அழைத்து வந்துவிட்டு அவனுக்கு கை கால் அலம்பி முகம் துடைத்து சட்டை மாற்றி டிஃபன் கொடுத்து கொண்டிருந்தாள் காமு. சீதா எழுந்து விட்டது தெரிந்ததும் குமார் கையில் பாலை கொடுத்து விட்டு குடி கண்ணா, அதோ வந்துட்டேன் என்று சொன்னவள் சீதாவுக்கு காஃபி கலந்து எடுத்து வந்தாள். பாலை எடுத்துக்கொண்டு அம்மா விழித்து கொண்டு விட்டதால் அவளிடம் சென்று அமர்ந்தான் குமார். மகனை மடியில் அமர்த்தி கொண்டு காஃபியுடன் வந்த தாயை ஏறிட்டு நோக்கினாள் சீதா. அந்த தாயின் கண்களில் தான் எத்தனை பாசம்! முகமே இப்படி அன்பு கடலாய் இருக்கிறதே! திடீரென்று எங்கோ என்றோ படித்த விஷயம் ஒன்று சீதாவின் நினைவில் ஆடியது. மடியில் படுத்திருக்கும் பிள்ளைக்கு பால் கொடுத்து கொண்டிருந்தாளாம் ஒரு தாய். பால் குடிக்கும் உற்சாகத்தில் கையையும் காலையும் பிள்ளை உதைத்த வேகத்தில் பாதத்தின் நுனி மேலே எழும்பி குனிந்து கொண்டிருந்த தாயின் முகவாயிலும் உதட்டிலும் நன்றாய் பட்டுவிட்டதாம். குழந்தையின் குதிகால் உதைத்த உதையில் தாயின் கீழ் உதடுகளை பற்கள் கிழிக்க ரத்தம் கொட்டியதாம். கிழிந்த உதட்டை தாய் நினைக்கவில்லையாம். வழிந்த ரத்தத்தை துடைக்கவில்லையாம். ஏன் பல்லு பட்டு குழந்தையோட கால் புண்ணானதோ என்று பதறிய வண்ணம் பிள்ளையின் கால்களை பார்த்தாளாம். தாய்ப்பாசம் என்பதற்கு இது ஒரு சின்ன உதாரணம்தான். அது அளக்க சாத்தியமில்லாத ஒரு ஆழ்கடல் என்று எழுதியிருந்தார் அந்த கவி. என்ன சீதா அப்படி பாக்குற? காஃபியை நீட்டிக்கொண்டு நின்றிருந்த தாயை ஆசையுடன் கட்டிக்கொண்டாள் சீதா. என்னால உனக்கு எவ்வளவு கஷ்டம்மா. லீவ் போட்டுட்டு இருக்கிற இன்னைக்கு கூட உனக்கு கூட மாட உதவி பண்ணாம தூங்கிட்டேன் பாத்தியா? மகளின் கலைந்த முடியை கோதிவிட்டாள் காமாட்சி. அசட்டு பிசட்டுன்னு பேசாம எழுந்து மூஞ்சலம்பிண்டு சுமித்ராத்துக்கு போயிட்டு வா. அவட்ட உன் உடம்ப பத்தி சொல்லிட்டு டாக்டரை பார்க்கணுமான்னு கேட்டுன்னு வா. நாளைக்கு ஸ்கூல் இருக்கு, ஒன்னும் பண்ண முடியாது. தாய் சொன்னபடி சற்று வெயில் தாழ்ந்ததும் நுங்கம்பாக்கத்துக்கு புறப்பட்டு போனாள் சீதா. இவளை கண்டதும் சுமித்ராவுக்கு ஒரே சந்தோஷம். வா சீதா வா. என்ன 3 மணிக்கு வந்திருக்க? ஸ்கூல் லீவா என்ன? உன்னை பார்த்து 2 நாள் ஆச்சா? நானும் இன்னைக்கு சாயங்காலமா அங்க வரலான்னு பேசிட்டு இருந்தோம். தான் வந்த விஷயத்தை எடுத்து சொன்னாள் சீதா. விஸ்வநாத்தின் ஆபீஸுக்கு போன் பண்ணினாள் சுமித்ரா. சீதாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, டாக்டரை பார்த்தா தேவல விசு. அந்த டாக்டர்கிட்ட பேசிட்டு போன் பண்றல. 1/2 மணியில் விசு மறுபடி போன் பண்ணினான். 6 மணிக்கு வர சொல்லியிருக்கார், நானே வந்து கூட்டின்னு போறேன், பி ரெடி. சொன்னபடி 5:30க்கு வந்து விட்டான் விசு. 6 மணிக்கு ஜிஹெச்சில் இவர்கள் இருந்தார்கள். கிட்டத்தட்ட 1.5 மாதமா உடம்புல ஒரு ஆயாசம் இருக்கு டாக்டர். கொஞ்ச நாளா பசியே இல்ல. வேற ஏதாவது சிம்டம்ஸ் உண்டா? வைத்தியர் எதிர்கேள்வி கேட்டார். ஆமா, கொஞ்ச நாளைக்கு முன்னால இடது பக்கம் கக்கம் கொஞ்சம் வலிச்சுது, லேசா வீங்கிண்டா மாதிரி இருந்தது. பட் நவ் இட்ஸ் பெட்டர். சீதா முடிக்கவில்லை. டாக்டரின் முகம் சிவந்து போயிற்று. நீங்க எல்லாம் படிச்சவங்க, காலத்தை வீணாக்காதீங்கன்னு போன மாதிரியே எத்தனை தடவை எடுத்து சொன்னேன். இப்ப இத்தனை சிம்டம்ஸ் இருக்கும்போது 1.5 மாச காலத்தை கடத்திருக்கீங்களே. வாட்ஸ் ராங் வித் யூ ஆல்? எதுல விளையாட்டு, எதுல சீரியஸா இருக்கணும்னு கூடவா நாங்க டாக்டர் சொல்லி தரணும்? டாக்டர் எதனால் இப்படி படபடக்கிறார் என்று விஸ்வநாத்துக்கு புரிய ஆரம்பித்ததால் அவனுக்கு வியர்த்து போயிற்று. ஓ காட்!
சீதாவுக்கும் சுமித்ராவுக்கும் ஒன்றும் புரியாததால் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து என்ன என்பது போல் விழித்தார்கள். ஒரு வலை மூடப்பட்டதும் மணலை ஆழமாய் குடைந்து கொண்டு யார் கண்ணுக்கும் தெரியாமல் இன்னொரு வலையை தோண்டிவிட்ட அந்த யமகாதக நண்டு புது வலையிலிருந்து தலையை நீட்டி தன் கொடுக்குகளை தூக்கி விஷமத்துடன் குதித்தது. சீதா கண்ணை விழித்து பார்க்க முயன்றாள். முடியவில்லை. இமையோடு இமைகளை யாராவது தைத்து விட்டார்களா என்ன? கை கால்கள் எல்லாம் எங்கே? ஒன்றையும் அசைக்க முடியவில்லையே. துளி அசைத்தாலும் சுருக்கென்று எங்கோ வலி. உடம்பின் பல பாகங்களை கத்தியால் கீறிக் கொண்டிருப்பது போன்ற வேதனை. மிகவும் சிரமப்பட்டு கண்களை சற்றே திறந்த போது ஒன்றுமே தெளிவில்லாமல் மசமசத்தது. வெள்ளை வெள்ளையாய் பூதங்கள். முகத்தன் அருகில் குனிந்து கொண்டு ஒன்று, கையருகில் எதையோ ஊசியால் குத்தி கொண்டு ஒன்று. சீதாவுக்கு பயமாக இருந்தது. மயங்கின கண்களை திரும்ப மூடிக்கொண்டு விட்டாள். மூக்கால் சுவாசமிட முடியாதபடி மூக்கும் தொண்டையும் வறண்டு போயிருப்பது அவளுக்கு புரிந்தது. தண்ணீர், கொஞ்சம் தண்ணீர் கிடைக்குமா? பயத்தையெல்லாம் திரட்டி, அம்மா தண்ணி, தூத்தம் என்றாள் சீதா. ஒரு முறைக்கு இருமுறை கேட்டும் உலர்ந்த வாய்க்கு தண்ணீர் கிடைக்கவில்லை. அம்மா தூத்தம். அம்மா அருகில் இல்லையோ? இருந்தால் உடனே கொடுத்திருப்பாளே. இந்த பூதங்களுக்கு காது கேட்கவில்லையா? தண்ணி. அருகில் பேசாமடந்தையாய் அமர்ந்திருந்த சுமித்ராவுக்கு உள்ளம் மரத்து போய்விட்டிருந்தது. காலையிலேயே ஆபரேஷன் போது மயங்கின சீதாவுக்கு இப்போதுதான் சிறிது சிறிதாய் நினைவு வருகிறது. ஒன்றும் புரியாமல் மலங்க மலங்க விழித்துக் கொண்டு தண்ணி, தூத்தம் என்று தோழி முனகியது சுமிக்கு வேதனையை எழுப்பியது. அப்போது போஸ்ட் ஆபரேட்டிவ் வார்டில் இருந்தாள் சீதா. பார்வையாளர்கள் யாரும் இருக்கக்கூடாது என்ற விதியை மீறிக்கொண்டு சுமித்ரா உடன் இருந்தாள். சிஸ்டரிடம் கிசுகிசுத்தாள் சுமி. தண்ணி வேணுங்கிறாளே, கொடுக்க கூடாதா சிஸ்டர்? கூடாது என்பது போல் தலையை ஆட்டின சிஸ்டர், வாந்தி எடுப்பா, அதை தவிர்க்க கொடுக்க கூடாது என்றும் சைகையில் கூறினாள். அடுத்த அரை மணிக்குள் சீதாவின் தண்ணீர் தொணத்தொணப்பு அதிகமாகி போகவே பஞ்சில் தண்ணீரை நனைத்து அவள் உதட்டில் பிழிந்தாள் சிஸ்டர். 2 சொட்டு தண்ணீர். உதட்டை தாண்டி நெஞ்சில் இறங்காது போதுமா? ஒரு நிமிட காலத்துக்குள் மீண்டும் தண்ணி என்றாள் சீதா. அறைக்கு வெளியே இருந்த வராண்டாவில் விசுவும் காமாட்சியும் அமர்ந்திருந்தார்கள். காலையில் ஆபரேஷன் முடிந்து மயங்கின நிலையில் சீதாவை அந்த வார்டுக்குள் கொண்டு வரும்போது சற்றே பெண்ணின் முகத்தை பார்த்த காமாட்சிக்கு பதறி போயிற்று. ஆ என்று திறந்த வாயும் செருகி கிடந்த கண்களும் முகத்தில் பரவி கிடந்த பிரேதத்தையும் கைக்கு ஒன்றாக தொங்கின ஒரு பாட்டிலையும். சீதாவுக்கு உயிர் இருக்கிறதா இல்லையா? போன வருடம் சீதா அறுவை சிகிச்சை செய்து கொண்ட போது மயக்கம் தெளிந்த பிறகே காமுவை விசு அழைத்து வந்து காட்டினான். இந்த தடவை மனது கேட்காமல் நானும் வரேனப்பா என்று பிடிவாதம் பிடித்து வந்திருந்தவளுக்கு மயக்கத்தில் இருந்த பெண்ணை பார்த்ததும் அதிர்ச்சி உண்டாயிற்று. என்னம்மா சுமி, இவளை பார்த்தா பயமா இருக்கு. ஒன்னும் இல்லையே, பரிதவித்தாள் காமாட்சி. ஆபரேஷன் முடிஞ்சா யார பார்த்தாலும் இப்படித்தான் இருக்கும் மாமி. மயக்க மருந்து கொடுக்குறாளோ இல்லையா, அதுதான், பயப்படாதீங்கோ. சுமித்ரா என்ன தேற்றியும் அடிக்கொரு தடவை சீதாவின் அறைக்குள் எட்டி பார்த்துவிட்டு, ஐயோ எனக்கு பயமா இருக்கே என்று முனகிக் கொண்டு முகத்தை இந்த பக்கம் திருப்பிக் கொண்டாள் காமு. வீட்டுக்கு போகாமல் அறைக்குள்ளும் போக முடியாமல் தவிக்கும் அந்த தாயை பார்க்கையில் விசுவிற்கு உள்ளம் நெகிழ்ந்தது. 4 நாட்களுக்கு முன்னால் ஒன்றையும் பெரிதாய் எதிர்பார்க்காமல் டாக்டரை பார்த்தவர்கள் அவர் கேன்சர் பரவி இருக்கிறது என்று சந்தேகப்படுகிறார் என்பதை அறிந்து கொண்டதும் மண்டையிலேயே இடி விழுந்தாற் போல் ஆடி போனார்கள். ஒரு தடவை பட்டிருக்கிறீங்க, இந்த முறை எதனால இப்படி தாமதிச்சிங்க என்று டாக்டர் கோபத்துடன் கேட்டபோது ஒருவருக்கும் வாயே எழவில்லை. நாளைக்கு காலையிலேயே அட்மிட் ஆனோம், தேவையான டெஸ்ட்களை செஞ்சுட்டு உடனடியா மேற்கொண்டு செய்யறத செய்யணும். யூ அண்டர்ஸ்டாண்ட் மீ? தலையை ஆட்டிவிட்டு எழுந்தார்கள். காரில் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. வீடு திரும்பியதும் முகத்தில் சாதாரண சிரிப்பை எப்படித்தான் சீதா வரவழைத்துக் கொண்டாளோ. அம்மாவிடம் எதனாலோ இப்படி அடிக்கடி உடம்பு களைச்சு போறதுன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், நாளைக்கு ஆஸ்பத்திரியில சேர சொல்லியிருக்காமா, வீட்டுல இருந்து போய் ஒவ்வொரு டெஸ்டா பண்ணிக்கிறத விட அங்கே இருந்து முடிச்சுக்கிறது நல்லதானம்மா, என்னம்மா என்ற போது பேதை காமு அதையே நம்பி ஒப்புக்கொண்டாள். மறுநாள் விசு, சுமி, சீதா மூவரும் ஆஸ்பத்திரிக்கு வந்தார்கள். சீதாவை அட்மிட் செய்தார்கள். பரிசோதனைகள் தொடங்கின. மாலைக்குள் எங்கு என்ன கோளாறு என்று தெரிந்து போயிற்று. இடது பக்கம் ஆரம்பிச்ச கேன்சர் இன்னைக்கு வலது பக்கம் பரவிருக்கு. டாக்டர் ரிப்போர்ட்டை படித்ததும், அன்னைக்கு சோதனை பண்ணப்போ வலது பக்கம் ஒன்னும் இல்லைன்னு ரிப்போர்ட்ல வந்ததே, கோபால் ட்ரீட்மெண்ட் வேற கொடுத்திருக்கு, இப்ப எப்படி டாக்டர் பரவி இருக்கு? படபடத்தாள் சுமித்ரா. பொறுமையுடன் அவளுக்கு பதில் சொன்னார் டாக்டர். இந்த வியாதிக்கு எதனால கேன்சர்னு பேர்னு அன்னைக்கே நான் சொன்னேனே மிஸ்ஸஸ் விசு. இந்த நண்டு எந்த வலையில பதுங்கும், மறுபடியும் எந்த வலையிலிருந்து தலையை தூக்கும்னு ஒண்ணுமே சொல்ல முடியாதுமா. ஐம் சாரி.
காலதாமதம் செய்யாமல் மறுநாளே ஆபரேஷனுக்கு சீதாவை தயார் செய்தார்கள். மாஸ்டெக்டமியுடன் ஊபரெக்டமியும் செய்வதென்று டாக்டர் முடிவு செய்துவிட்டார். வலது பக்கம் மார்பகத்தை எடுத்துவிட்ட பிறகு கர்ப்பப்பையில் மார்பகங்கள் சம்பந்தப்பட்ட ஹார்மோன்கள் சுரப்பு நீர்கள் சுரந்து கொண்டே இருந்தால் அது நோயாளியின் உடல் நலத்துக்கு ஊறு விளைவிக்கும் என்பதால் கர்ப்பப்பை, ஓவரிகள் எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக எடுத்து விடுவதுதான் ஊப்பரெக்டமி. விஷயத்தை சீதாவிடம் சொல்லி சம்மதம் கேட்டபோது பல நிமிடங்கள் அவள் ஏதும் பதில் கூறவில்லை. கடைசியில் என்ன பண்ணணுமோ அதை பண்ணித்தானே ஆனோம் என்று கேட்டுவிட்டு பேசாதிருந்து விட்டாள். போன வருஷம் மார்பில கண்ட கட்டி எப்படியோ பொற ஓடி போய் வயிற்றுல புண் ஏற்படுத்தியிருக்கு. அதனால கர்ப்பப்பையை எடுக்கணும் மாமி என்று சுமித்ரா எப்படியோ எதையோ காமாட்சியிடம் சொல்லி வைத்தாள். பயப்பட ஒண்ணும் இல்லையே, ஊர்ல இல்லாத வியாதி எல்லாம் எங்க குடும்பத்தை தேடி தேடி வருதம்மா, பயப்பட ஒண்ணும் இல்லையே என்று காமாட்சி திகிலுடன் சுமியின் கைகளை பிடித்து கொண்டு அழுத போது, சிச்சி இது மாதிரி தினம் 1000 பெண்கள் ஆபரேஷன் பண்ணிக்கிறா மாமி என்று மனதார பொய் சொல்லி அவளை தேற்றினாள் சுமித்ரா. சீதாவுக்கு பயங்கர புற்றுநோய் கண்டிருக்கிறது என்ற விஷயத்தை காமுவிடம் சொல்லாமலேயே மறைத்து விடலாம் என்று விசு சுமித்ரா போட்டிருந்த திட்டத்தை இடித்து தள்ளிய புண்ணியம் மூர்த்திக்கும் சரசுவுக்கும் போய் சேரும். சீதாவின் ஆபரேஷன் முடிந்து அன்று 17 நாட்கள் ஆகிவிட்டன. தையல் கூட பிரித்து விட்டார்கள். அம்மாடி, பொண்ணுக்கு உடம்பு தேவலையான் வருது, இன்னும் 1 வாரமோ 10 நாளோ அப்புறம் ஆத்துக்கு நல்லபடியா கூட்டின்னு போயிடலாம் என்று காமு சந்தோஷித்த அந்த தினத்தில்தான் ஆஸ்பத்திரி என்றும் பாராமல் அழுது கத்தி கொண்டு வந்து சேர்ந்தாள் சரசு. மூர்த்தியின் தூரத்து உளவு பிள்ளையாண்டான் ஒருவன் சீதா படுத்திருக்கும் வார்டில் ஹவுஸ் சர்ஜனாய் இருக்கிறான். இவர்களுக்கு அவன் யார் என்று புரியாவிட்டாலும் அவனுக்கு காமுவின் முகஜாடையை கொண்டும் அவர்கள் பேச்சுக்கள் மூலமும் இவர்கள் யார் என்பது புரிந்துவிட்டது. முதல் நாள் மூர்த்தி வீட்டுக்கு போன பையன், அந்த குடும்பத்தை உங்க கல்யாண சமயத்துல பார்த்த ஞாபகம், பாவம் இந்த சின்ன வயசுல அந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை வரான்டா என்று ஏதோ உளறிவிட்டான். மூர்த்தியா விடுவான்? உடனே மோப்பம் பிடித்து புகுந்து விசாரிக்கவும் சீதாவின் நிலைமை தெரிந்து போயிற்று. போன வருஷம் நடந்த ஆபரேஷன் கட்டியும் இல்ல, ஒண்ணும் இல்ல, அப்பவே புத்துநோய் தானா. இப்போ இந்த மார்பிளையும் பரவி கர்ப்பப்பை எல்லாத்தையும் சுரண்டி போட்டுட்டாலாமே. உன் தங்கப்படுற பாட்ட பாத்தியா? இரவெல்லாம் தூங்காமல் துடித்து அழுத சரசு பொழுது விடிந்ததும் விடியாததுமாய் புலம்பிக் கொண்டு ஆஸ்பத்திரிக்கே வந்து விட்டாள். அவள் வருத்தம் அவளுக்கு. அம்மாவால் இந்த அதிர்ச்சியை தாங்க முடியாது என்று அவளிடம் விஷயத்தை மறைத்திருக்கலாமோ என்ற எண்ணமெல்லாம் சரசு புத்திக்காவது தோன்றுவதாவது. இப்படி என்ன அந்நியமாக்கிட்டல, நான் அப்படி என்ன பாவம் பண்ண? என் கண்ணே சீதா, உனக்கு புத்து நோயாமேடி, தங்கமான குணம் கொண்ட உனக்காடி இந்த பயங்கர மரணம்? அந்த கடவுளுக்கு இரக்கமே இல்லையாமா? கபாலீஸ்வரர் வேரோடு தோண்டியம்மா, இப்ப புத்துநோய் கொடுத்திருக்கிறாரேம்மா உன் தெய்வம், இது என்ன சோதனை என்று ஹோ என்று தன் மனதாபத்தை கொட்டி அழும் சரசுவை தடுத்த நிறுத்த சீதாவாலும் முடியவில்லை, ஏன் சுமித்ராவாலும் இயலவில்லை. காமாட்சிக்கு இப்போது எல்லாம் புரிந்து போயிற்று. ஏன் சீதாவுக்கு புத்துநோயா? 35 வயசு முடிஞ்ச சீதாவுக்கு புத்துநோயா? ஐயோ, உலகத்துல நல்லவாளா வாழ்றதுக்கும் அர்த்தமே இல்லையா? நல்லதையே நினைச்சு தர்மத்தையே கடைபிடிச்சு வாழ்றவாளுக்கு சத்தியம் கை கொடுக்கும்பாள, எல்லாம் பொய்யா? என் சீதாவுக்கு புத்துநோயா? எழுந்து சீதாவினிடம் போக முயற்சித்த காமாட்சி எழுந்து நின்றதும் கால்கள் துணி போல தொய்ய தரையில் மூர்ச்சித்து விழுந்தாள். சரசுவை கோபிக்க முடியுமா? அவள் பேதமையில் துக்கத்தை அவள் வெளியில் கொட்டிவிட்டாள். யாரை நொந்து என்ன பயன்? ஒன்றும் இல்லை. சீதா ஆஸ்பத்திரியை விட்டு வீட்டுக்கு புறப்படும் முன் தன் கடமையை சரியாக செய்ய எண்ணிய டாக்டர் மருத்துவ கணக்குப்படி அவள் அதிகபட்சம் வாழப்போவது இன்னும் 2 ஆண்டுகள் தான் என்று எல்லோரிடமும் வருத்தத்துடன் தெரிவித்த போது சீதாவின் சந்தோஷத்துக்காக எஞ்சிய நாட்களை அவள் அமைதியாக கழிப்பதற்காக காமு உள்பட அத்தனை பேரும் தங்கள் நெஞ்சங்களை பாறையாக இறுக்கிக் கொண்டு வரும் சோதனையான நாட்களை எதிர்நோக்க தங்களை தயார் செய்து கொண்டார்கள். வகுப்பறை நிசப்தமாக இருந்தது. முன்பெல்லாம் வகுப்பில் தாண்டவமாடும் குறும்பு சிரிப்பலைகளையோ டீச்சர் டீச்சர் என்ற கொஞ்சலான குரல்களோ இப்போது ஒன்றுமே இல்லை. டீச்சருக்கு உடம்பு சரியில்லை என்பது எல்லா குழந்தைகளுக்கும் புரிந்து விட்டதாலோ என்னமோ, சீதா வகுப்புக்குள் நுழைந்தாலே அமைதியில் அடங்கி போனார்கள் பிள்ளைகள். யார் சொன்னார்கள் இவர்களுக்கெல்லாம்? எப்படி இத்தனை சின்ன குழந்தைகளுக்கு இவ்வளவு அனுசரணையுடன் இருக்க தெரிந்தது? விஷமத்தனம் இல்லாமல் எதற்கும் அடங்கி போகும் குழந்தைகளை பார்க்கையில் எனக்காக எப்படி இவர்கள் மாறிவிட்டார்கள் என்ற வருத்தமே சீதாவுக்கு எழலாயிற்று. அன்று வகுப்பில் பலகையில் 2 கணக்குகளை எழுதி பிளீஸ் டூ திஸ் சம்ஸ் என்று பணித்துவிட்டு இருக்கையில் அமர்ந்தாள் சீதா. 1.25 ஆண்டு இடைவெளிக்குள் பயங்கர புற்றுநோய்க்கு ஈடு கொடுக்க அவள்
இருமுறைகள் அறுவை சிகிச்சைக்கு உட்பட்டு விட்டது இப்போது எல்லோரும் அறிந்த ரகசியம். தன்னை யார் பார்த்தாலும் அவர்கள் முகத்தில் ஒரு அலாதி பரிவு எழுவதாகவே சீதா உணர்ந்தாள். இவளிடம் மனம் விட்டு பேசாவிட்டாலும் பின்னால் பரிதாபப்படுவதும் டாக்டர் 2 வருஷம் கெடு வச்சுட்டாராமே என்ற விஷயத்தை அலசுவதும் இவளுக்கு புரிந்ததே. விஷயம் எப்படி பரவி இருக்கும்? காற்றிலா? ஒரு சிலர் சீதாவிடமே வி ஆர் சாரி சீதா, நிஜம்தானா என்று கேட்டபோது இவள் விரக்தியுடன் ஒரு புன்னகை புரிந்துவிட்டு அந்தண்டை நகர்ந்து விடுவாள். ஆபரேஷன் ஆன 1 மாதத்திற்கு வீட்டோடு ரெஸ்டாய் இருந்தாள் சீதா. மனதிலும் உடம்பிலும் சற்று தெம்பு வந்ததும் வேலைக்கு போட்டுமா என்று டாக்டரை பார்த்து கேட்டாள். இப்ப உடனே எதுக்குமா வேலை? ஒய் டோன்ட் யூ டேக் இட் ஈஸி என்றார் அவர். வீட்டுல அம்மா குழந்தைகளை பார்த்துட்டே இருந்தா என் மனசுல என்னென்னமோ கற்பனை தோன்றது டாக்டர். வெளியில போயிட்டு வந்தா நல்லது தானே என்றாள் இவள் மெதுவாக. உங்க நிலைமை எனக்கு புரியுது சீதா. வேலைக்கு போனா நிம்மதி வரும் நினைச்சா போயிட்டு வாங்க. ஆனா ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. உடம்புல எந்த பகுதியிலயாவது வலி எடுத்தா உடனே என்கிட்ட வந்து காமிங்க பிளீஸ். அனாவசியமா காலத்தை எப்பவுமே கடத்தாதீங்க. சீதாவா இனி காலத்தை வீணாக்குவாளா? இருப்பது 2 ஆண்டுகளோ எத்தனையோ. அதற்குள் அவள் செய்ய வேண்டிய கடமைகள் 1000 இருக்கின்றனவே. அவளா காலத்தை விரயமாக்குவாள்? டாக்டர் சொன்னபடி நடப்பதாக வாக்கு கொடுத்த சீதா மறுபடி வேலைக்கு போக ஆரம்பித்தாள். மனது மாற்றத்துக்காக வேலைக்கு போகிறேன் என்று எல்லோரிடமும் சொன்னாலும் மற்றொரு முக்கியமான காரணம் அவளுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த 1.25 ஆண்டு சிகிச்சைக்குள் கிட்டத்தட்ட 3000 ரூபாய்கள் செலவாயிருந்தன. இனி அடுத்த 2 ஆண்டுகளில் என்ன மாதிரியான செலவுகள் எங்கெங்கே ஒளிந்து கொண்டு பயமுறுத்தப் போகின்றனவோ. விசுவிடமிருந்து வாங்கி போன வருஷத்து வட்டியை அப்படியே ஆஸ்பத்திரிக்கு கொடுத்தாகிவிட்டது. இந்த வருடம் பாதியாவதற்குள் மீண்டும் 3/4 வட்டி பணம் காலி. இந்த வேகத்தில் போனால் எதிர்காலத்தில் அவள் குழந்தைகளுக்கு என்ன இருக்கும்? அடுத்த 2 வருடத்தை எப்படியோ மெல்ல ஓட்டிவிட்டால் பள்ளியிலிருந்து வரும் வருவாயாது மிஞ்சுமே. மாதம் 275 என்றால் 2 வருடத்தில் அம்மாடி எவ்வளவு பணம்! இதை விட முடியுமா என்ன? மனதுக்குள் சீதா போட்ட கணக்குகள் யாருக்கு புரிந்ததோ இல்லையோ விசுவுக்கு கொஞ்சம் புரிந்தது. எதுக்காக இவ்வளவு சுருக்க வேலைக்கு போனோம்? இன்னும் 2 மாசம் கழிச்சு போக கூடாதா என்றான் ஒரு மாலை. மனசுக்கு மாறுதலா இருக்குமேன்னு தான் விசு. அவள் சொல்வதை தான் நம்பவில்லை என்பது போல விழித்து பார்த்தான் விசு. மேற்கொண்டு சீதாவே பேசினாள். உங்ககிட்ட கேட்கணும்னு இருந்தேன், தினம் மறந்து போறது. ஆபரேஷன் செலவு கணக்குகளை பார்க்க வேண்டாமா விசு? உங்களுக்கு நான் எவ்வளவு தரணும் கொஞ்சம் பார்த்து சொல்லிட்டேன்னா தேவல. நமக்குள்ள என்ன கணக்கு சீதா? நான் செலவழிச்சதெல்லாம் உன் பணம் தான். ப்ளீஸ் பிலீவ் மீ. விசுவின் பேச்சை ஏற்றுக்கொள்ள சீதா தயாராக இல்லை. எந்த ஜன்மத்திலேயோ எனக்கு நீங்க தீராத கடன் பட்டிருக்கணும். இல்லைன்னா எதுக்காக என்னால உங்களுக்கு இத்தனை சிரமம்? விரக்தியுடன் சீதா பேசிய போது சாமர்த்தியமாய் பேச்சை மாற்றி விட்டான் விசு. சீதா மறுபடியும் வேலைக்கு போவதில் சரசுவுக்கு கூட வருத்தம். என்னம்மா அவதான் தெரியாம சொல்றானா, நீ கூட பேசாம இருக்கியே, நீ எடுத்து சொல்லுமா என்று காமுவிடம் பல முறைகள் மன்றாடி பார்த்தாள். ஒன்றுக்கும் பலன் இல்லை. அவென்ன குழந்தையா? அவ இஷ்டம் என்று ஏதும் பேச மறுத்து விட்டாள் காமாட்சி. சீதாவுக்கு புற்றுநோய் கண்டிருக்கிறது என்பதை புரிந்து மாறிய பலரில் மூர்த்தியும் ஒருவன். அவன் நிஜமாகவே மாறினானா இல்லை ஊருக்காக மாறியதாக காட்டிக்கொண்டானா என்பது கடவுளுக்கே வெளிச்சம். இத்தனை வருடங்களாக இந்த வீட்டில் அடியெடுத்து வைக்காதவன் 4 நாட்களுக்கு ஒரு முறை குடும்பத்துடன் வந்து போகலானான். உறவுக்காரர்களை வைத்துக் கொண்டு சீதாவின் உடம்பு பற்றி பரிதாபத்துடனும் வேதனையுடன் அவன் பேசுவதை பார்க்கையில் காமுவுக்கே எரிச்சல் வரும். 4 பேர்கள் நடுவில் ஒரு நாள் பணம் எதுனாலும் வேணும்னா தயங்காம கேளு சீதா, வெக்கப்படாத என்று மூர்த்தி ஒரு தரம் சொன்ன போது வேதனையிலும் சிரிப்பே எழுந்தது சீதாவுக்கு. பணமா? சீதாவா? இவனிடம் இருந்தா அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. ஆனாலும் எங்க ஆத்துக்காரர் எப்படி மாறிட்டார் பாத்தியாமா என்று போதையாய் மகிழ்ந்து போகும் சரசுவுக்காக ஒருத்தரும் வாயை திறக்கவில்லை. கிட்டத்தட்ட 2 மாதங்களாய் வேலைக்கு போய் வரும் சீதாவுக்கு நாளாக அதிகரித்த காமாட்சியின் மனபலம்தான் சற்றும் எதிர்பாராத திகைப்பை கொடுத்தது. தனக்கு கேன்சர் என்று தெரிந்ததும் துடித்து போனதால் இனி என்றுமே எழுந்திருக்க முடியாதபடி மனதில் அடிபட்டு சுருண்டு போவாள் என்று சீதா பயந்ததற்கு மாறாக ஓரிரு நாட்களில் தன்னை வெகுவாக மாற்றிக்கொண்டு விட்டாள் காமு. முன்பெல்லாம் சீதாவோடு கொஞ்ச நாழிகை இருந்துவிட்டு குழந்தைகளையும் வீட்டு காரியங்களையும் ஈடுபாட்டுடன் கவனித்தவள் இப்போதெல்லாம் எல்லாவற்றையும் முடித்தேன் என்று முடித்துவிட்டு எப்போதும் சீதாவுடனேயே இருக்க தலைப்பட்டாள். அதுவும் சீதா வேலைக்கு போக ஆரம்பித்ததிலிருந்து ஒரு சின்ன வேலையை கூட அவளுக்கென்று வைக்காமல் எல்லாவற்றையும் தானே இழுத்து போட்டுக்கொண்டு செய்து சீதாவுக்கு எவ்வளவு சௌகரியம் பண்ணித்தர முடியுமோ அத்தனை முனைந்தாள். குழந்தைகளையும் பார்த்து கொண்டு விட்டு வெளி உள் வேலைகளையும் சமாளித்துக் கொண்டு தன்னையும் வெகுவாக கவனிக்க
இந்த முடியாத வயதில் தாய் படுவதை பார்க்கையில் சீதாவின் நெஞ்சம் வலிக்கும். களைத்து போய் பள்ளியில் இருந்து திரும்பினால் வழிமேல் விழி வைத்து காஃபி டிஃபனுடன் காமு நின்றிருப்பாள். ஒரு நாள் பொறுக்க மாட்டாமல், என்னால உனக்கு எவ்வளவு கஷ்டம்மா, நீ ஏன் இப்படி பாடுபடுற என்று குரல் கம்ம கேட்டுவிட்டாள். உடனே பதில் பேசாமல் மகளை அன்புடன் ஏறிட்டு நோக்கினாள் காமு. பிறகு, இவ்வளோ வருஷமா நீ என்ன உட்கார வச்சு பாடுபடலையா, காப்பாத்தலையா? அப்போ எனக்கு நீ என்ன பண்ண? இப்போ நான் பண்ற என்று பேசிவிட்டு எழுந்த துக்கத்தை வெளியில் காட்டாமல் இருக்க தலைப்பை திருகி கொண்டு உள்ளே போய்விட்டாள். அம்மாவுக்கு இத்தனை வேகம் எங்கிருந்து வந்தது? யார் கொடுத்தது? இதுவும் நல்லதுக்குத்தான். டீச்சர், வி ஹவ் finished our sums. குரல் கேட்டு திடுக்கிட்டு எழுந்தாள் சீதா. ஓ காட், அசதியில் தூங்கிவிட்டாளா என்ன? 3 மாதங்களாய் சாதாரணமாய் இருந்த உடம்பு ஏனோ 2 நாளாய் மக்கர் பண்ணுகிறது. எழுந்து நின்றாள் சீதா. நின்ற வேகத்தில் வலது தொடையெலும்பு வலித்தது. நேற்றும் இப்படித்தான் லேசாய் தொடையில் ஒரு வலி, இன்று அதுவும் கொஞ்சம் அதிகமாய். உடம்புல எங்கேயாவது வலி தோணுனா உடனே வந்து காண்பீங்க, பிளீஸ் டோன்ட் டிலே. டாக்டரின் வார்த்தைகள் அவளுக்கு நினைவுக்கு வந்தது. நாளைக்கு கொண்டு காட்டணும். ஏனோ தெரியல, டாக்டர்கிட்ட போகணும்னு நினைச்சாலே அடி வயித்துல வலியோட ஒரு கலக்கல். மாலையில் தலைமை ஆசிரியரிடம் சென்று உடல்நிலையை விளக்கின சீதா. நாளைக்கு செக்கப்புக்கு போனோம், லீவ் எடுத்துக்கிட்டுமா என்று கேட்டு விடுமுறை எடுத்துக்கொண்டாள். மறுநாள் யாரிடமும் சொல்லாமல் தான் மட்டும் டாக்டரை சென்று பார்த்தாள் சீதா. சில மணி நேரங்கள் அவளை அங்கேயே தங்க வைத்து வலி இருந்த இடங்களை எக்ஸ்ரே எடுத்தும் பரிசோதித்தும் பார்த்த டாக்டருக்கு சீதாவிடம் எதுவும் பேச தெரியவில்லை. மிஸ்டர் விசு வரலையா என்று அவர் தடுமாறியதிலிருந்தே தன்னிடம் அவர் எதையோ சொல்ல தயங்குகிறார் என்று சீதா தெரிந்து கொண்டாள். எதுவானாலும் என்கிட்ட தயங்காம சொல்லுங்க டாக்டர். டாக்டர் சொன்னார். எதிர்பார்த்ததை விட விரைவாக கேன்சர் வியாதி அவளுள் பறந்து படறிவிட்டதை என்று எந்த மருந்தும் கட்டுப்படாத அளவுக்கு அவள் சின்ன உடம்பில் பொல்லாத நண்டு வலைகள் தோண்டி இருப்பதை, கால் எலும்பில் கிருமிகள் பரவி விட்டதை எல்லாம் சொன்னார். நீங்க வேலையை விட்டுணும் சீதா, இனிமே ரெஸ்டா இருக்கணும். நாளாக பலவீனம் ரொம்ப ஏற்படும். அதை தடுக்க எவ்வளவு ரெஸ்டா இருக்கீங்களோ அவ்வளவு நல்லது என்றும் அறிவுரை வழங்கினார். சரி சரி என்று தலையாட்ட கூட தெரியாத சீதா எழுந்து வீட்டுக்கு போனாள். ஒவ்வொருவராய் விசு, சுமி, காமு என்று எல்லோருக்கும் விஷயம் தெரிந்தது. எதிர்பார்த்ததுதான். 2 வருடங்களுக்குள் எதுவும் நடக்கலாம் என்று முன்பே நெஞ்சில் செதுக்கி வைத்துக் கொண்டதுதான். என்றாலும் இப்படியா? 3 மாசத்திலா? சீதா வேலையை ராஜினாமா செய்தாள். அடுத்த 1 வாரத்தில் தலை சுற்றலும் வாந்தியும் புதிதாய் தலையெடுத்து ஆடின. வீட்டுக்கே வந்து பரிசோதித்த டாக்டர் டானிக்குகளும் அயன் மாத்திரைகளும் எழுதி கொடுத்துவிட்டு, எங்கேயும் அனாவசியமா அலைய வேண்டாம், இனி முடிஞ்ச அளவு படுக்கையிலே இருக்கட்டும் என்றார். கோபால் கொடுத்தும் பரவுற வியாதியை கண்டிக்க முடியாதா என்றும், ஆஸ்பத்திரியில வச்சு வைத்தியம் பார்க்கறது தேவையில்லையா என்றும் இன்னும் என்னென்னவோ கேட்டான் விசு. இப்ப எதுவுமே முடியாது விசு. கோபால் கொடுத்தா ரத்த சிகப்பு அணுக்கள் உண்டாகும், போன் மேரோவுக்கே கெடுதல் உண்டாகலாம். அமைதியா சீதா வச்சுக்குங்க என்று தன்னால் இயன்றதை கூறி சென்று விட்டார். எலி அழுகிறதே என்று பூனை அதை விட்டு விடுமா? தவளை கெஞ்சுகிறதே என்று பாம்பு அதை பிடிக்காமல் பிடியை நழுவ விடுமா? இல்லை. சீதா நாளுக்கு நாள் பலகீனம் அடைகிறாளே, அவள் குடும்பத்தின் கதி என்ன என்று எல்லோரும் தவிப்பதால் அவளை கவ்விக்கொண்டிருக்கும் நண்டுதான் தன் கொடுக்குகளை தளர்த்தப் போகிறதா? ஒன்றும் இல்லை. சீதாவுக்கு இப்போதெல்லாம் அடிக்கடி கனவு வருகிறது. பகல் இரவு என்று கண்களை மயக்கி தள்ளும் போதெல்லாம் ஏதேதோ கனவுகள். அவை கனவுதானா, இல்லை மனதில் மண்டி கிடந்த எண்ணங்களின் குமுறல்களா? அன்று வழக்கம் போல் சீதா கண்டது வினோதமான ஒன்றுதான். கலங்கரை விளக்கு போன்ற உயரமான கட்டிடம் ஒன்றில் சீதா ஏறிக்கொண்டிருக்கிறாள். சுழன்று சுழன்று மேலே ஏறும் படிகள், நெருக்கமான சுவர்கள், இருள் அதிகமாக இருக்கிறது. சீதாவால் ஏற முடியவில்லை. திணறுகிறாள், தவிக்கிறாள், தடுமாறுகிறாள். வேண்டாமே என்று மேலே இருக்கும் யாரிடமோ கெஞ்சுகிறாள். முடியாத போதும் காந்தம் இழுப்பது போல தள்ளாடி தள்ளாடி ஏறுகிறாள். எத்தனை நாழி ஏறுகிறாளோ. கால்கள் வலிக்கின்றன. மயக்கம் வருகிற மாதிரி இருக்கிறது. கண்கள் செருக தடதடவென இது நாழிகை ஏறின படிகளில் உருண்டு கொண்டே வருகிறாள். கீழே கீழே உருண்டு கருமையான குழி ஒன்றில் விழுகிறாள். சீதாவின் தலைக்கு மேலே 1, 2, 3 100 கழுகுகள் கழுத்தை ஒடித்து கண்களை சாய்த்து உன்னை எப்போ கொத்தி தின்ன ஆரம்பிக்கலாம் என்பது போல பார்க்கின்றன. ஒரு கழுகு வட்டம் அடித்து பறந்து சீதாவின் அருகே நெருங்கி வருகிறது. இன்னொன்றும் கிளம்புகிறது. எல்லாமாய் அவள் மேல் பறக்கும் போது விர் விர் என்று இயற்கையின் சத்தம் கேட்க பயங்கரமாய் இருக்கிறது. அம்மா! சீதா முழித்து கொண்டு விட்டாள். என்ன சீதா, கூப்பிட்டியாமா? கழுகெல்லாம் எங்கம்மா? எழுந்து விளக்கை போடுகிறாள் காமு. ஏதாவது சொப்னம் கண்டியா?
குடிக்க சூடா ஹார்லிக்ஸ் கொண்டு வரட்டுமா? அவள் பதிலுக்கு காத்திராமல் உள்ளே போய் பானம் கலந்து எடுத்து வந்தாள் காமாட்சி. சீதாவின் முகமெல்லாம் முத்து முத்தாய் வியர்வை துளிகள். அருகில் அமர்ந்து துளைத்து விட்டாள் காமு. எப்படி இருந்த சீதா, எப்படி ஆயிட்டா? கடவுளே, நான் கேட்டதையெல்லாம் கொடுக்க நீ மறந்து போனாலும் கல் மனச கேக்குறேன். அதை மட்டுமாவது கொடு. என் சீதாவுக்கு நான் தெம்பா இருந்து பணிவிட பண்ணணும். என் குழந்தைய அனாதை போல தவிக்க விடும்படியான பலவீனத்தை எனக்கு கொடுக்காத. வெளிரிய சீதாவின் முகத்தை துளைத்துவிட்டு அவளை மீண்டும் படுக்கையில் சாத்தின போது காமாட்சியின் மனம் பிடிவாதத்துடன் மேற்சொன்னவைகளையே வேண்டியது. ராம்குமார் தவறி போன போது நானும் போயிடுறேன், இனிமே நான் எதுக்கு வாழணும் என்று துடித்ததைப் போல காமு இப்போது பதறுவதில்லை. சீதாவுக்கு வந்திருப்பது பயங்கர நோய். நாளுக்கு நாள் அவள் ஆயுசு குறைகிறது. அவள் போன பிறகு குழந்தைகளை பார்த்து கொள்ள போவது யார்? யாராவது ஒருவராவது இருந்து அவர்களுக்கு சமைத்து போட்டு காப்பாற்றி ஆளாக்க வேண்டாமா? தெய்வமே, என் சீதாவுக்கு பிறகு குழந்தைகளை காப்பாற்ற என் மனசுக்கும் உடம்புக்கும் தெம்பு கொடு. சதா சர்வ காலமும் வேண்டுபவளாய் மாறிப்போனாள் காமு. பாட்டி, என்ன மஞ்சு? சீதாவை படுக்க வைத்து திரும்பிய காமாட்சிக்கு அந்த நேரத்தில் மஞ்சு விழித்திருப்பது வேடிக்கையை தரவில்லை. அம்மா தூங்கிட்டாளா? உடம்பு ஜாஸ்தியா இல்லையே? இல்லம்மா, நீ தூங்கு. சீதாவுக்கு அம்மாவும் மஞ்சுவும் பேசுவது கேட்கவே செய்தது. இரவு நேரங்களில் தலையணைக்கடியில் ஆளுக்கு ஒரு டார்ச் விளக்கை வைத்துக் கொண்டு இவள் சற்று புரண்டு படுத்தாலும் முகத்திலும் வெளிச்சம் போட்டு அடித்து பார்ப்பது. உடம்பு அதிகமாகி விட்டதா என்று கவலைப்படுவது எல்லாம் தெரியும். 14 வயது பெண் மஞ்சுவிற்கு இப்படி ஒரு வைரமனமா? என்னதான் புரிந்து கொண்டாளோ, இல்லை எப்படித்தான் தெரிந்து கொண்டாளோ? கடந்த 1 மாசமாய் சீதாவின் நிலைமை மோசமானதிலிருந்து இவள் நடத்தை, பேச்சு எல்லாம் பெரிய மனுஷியுடையதை போல பொறுப்புடன் இருந்தது. உறக்கம் வராத சீதாவின் மனது என்னென்னவோ கணக்கு போட்டது. இன்னும் எத்தனை மாதங்களோ? பள்ளி வேலையும் விட்டாயிற்று. பணம் விசுவிடம் எவ்வளவு இருக்கும்? கிட்டத்தட்ட 25,000 இருக்கலாமா? என் பேங்கில் ஒரு 2,000 இருக்கும். இதை வைத்துக்கொண்டு காலம் இருக்கும் நிலைமையில் மஞ்சுவை கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டும். குமாரை பெரிய படிப்பு படிக்க வைக்க வேண்டும். அம்மாவால் ஒண்டியாய் இத்தனையும் சாதிக்க இயலுமா? சரசுவை நம்ப முடியாது. மூர்த்தி மண்குதிரை. பிறகு யார்? மலை போல சுமித்ரா குடும்பத்தை தான் நம்ப வேண்டும். சின்ன வயது முதற்கொண்டே என் சிநேகிதத்தினால் சுமிக்கு என்ன லாபம்? கஷ்டங்கள், வேதனைகள் இவைகளைத்தான் என் நட்பு அவளுக்கு கொடுத்தன. எனக்கு பிறகு என் குடும்பத்தை பார்த்துக்கோ சுமி என்று அவளிடம்தான் எல்லோரையும் ஒப்படைத்து விட்டு போக வேண்டும். கடவுளே, நான் யாருக்கு என்ன தீங்கு செய்தேன்? இன்னும் 10 வருட காலம் நான் திடமாக இருந்திருக்க கூடாதா? வாழ வேண்டும் என்ற ஆசையினாலே நான் தவிக்கவில்லையே. என்னை நம்பி பிறந்துவிட்ட என் குழந்தைகளை ஆளாக்கத்தானே இந்த கிஞ்சல். 10 வருடத்தில் மஞ்சுவின் படிப்பு முடிந்து ஒருத்தனிடம் கையை பிடித்து கொடுத்து விடுவேன். பிறகு நீயாயிற்று, உன் தம்பியாயிற்று என்று சொல்லிவிட்டு மனதில் பயமில்லாமல் கிளம்பி விடலாமே. சாவுக்கு அஞ்சாமல் சிரித்துக் கொண்டே போகலாமே. கொம்பு தேனுக்கு ஆசைப்படும் முடவனாக சீதா துவண்டு போனாள். பொழுது விடிந்து கொண்டிருந்தது. எங்கோ கோழி கூவியது. முடியாமல் எழுந்து ஜன்னல் திரையை விலக்கிவிட்டு எட்டி பார்த்தாள் சீதா. கிழக்கில் லேசாய் சிவந்து கொண்டு ஆதவனின் கரங்கள் நீண்டிருந்தன. மாடியில் நின்று அந்த செவ்வானத்தை கண்டு கழித்தால் எப்படி இருக்கும் என்று எண்ணிக்கொண்டாள் சீதா. ராம்குமாரும் அவளும் எத்தனை நாட்கள் மாடியில் நின்று சூரியோதயத்தை பார்த்து மகிழ்ந்திருக்கிறார்கள். இன்று அதிகாலை அவளுக்கு சுகத்தை தந்தது. இன்னும் இதை போல இத்தனை நேரங்களை அவள் பார்க்க போகிறாளோ? கூட்டமாய் பறவைகள் பறந்து போயின. சிவப்பாய் இருந்த வானம் பார்த்து கொண்டிருக்கலேயே வெள்ளையாய் மாறி சிரித்தது. ஆஹா, வானம், மேகங்கள் எத்தனை அழகாகி இருக்க முடியுமா? கூட்டமாய் பறக்கும் பறவைகளிடம் இப்படி ஒரு கம்பீரமா? இது நாள் வரை கவனத்தில் தென்படாத ஒவ்வொன்றும் இப்போதெல்லாம் தன் மனதில் பட்டு நிற்பது ஏன் என்பது சீதாவுக்கு புரிந்ததுதான். ஒரே ஒரு கணம் நெஞ்சை வலித்தாலும் இதுதான் மார்வலியோ, இதுதான் என் கடைசி மூச்சோ என்று அவள் முதுகுத்தண்டு சில்லிட்டு போகிறா மாதிரி ஒரு பிரமை. எத்தனைதான் கட்டி அமுக்கினாலும் மீறிக்கொண்டு அவள் உணர்ச்சிகள் எழவே செய்தன. நாளுக்கு நாள் சீதா பலகீனமடைந்து வருவது எல்லோருக்குமே நன்றாக தெரிந்தது. கால்வலி கால்வலி என்று துடித்தவளிடம் 2 நாட்களாய் தலைவலியும் சேர்ந்து கொண்டது. ஊசி குத்துவது போல மெல்ல மெல்ல வலி அதிகமாகி போனதால் எழுந்து நடப்பது, வெளியே போவது எல்லாம் நின்று போயிற்று. செல்களில் போதை நீர் உற்பத்தியானதால் பசியின்மை, சோர்வும் உண்டாகியது என்றார் டாக்டர். எக்டாக்சான் ஒரு இன்ஜெக்ஷன் விலை 25 ரூபாய் என்று 20 ஊசிகள் போட்டதும் லேசாய் குணம் தெரிந்தது. அதுவும் 10 நாட்களுக்குத்தான். பழையபடி தலைவலி, பசியின்மை, வாந்தி. 1 மாத காலத்தில் சீதாவை பகுதி பகுதியாய் நண்டு குலைந்து விட்டது. வெளியிலேயே நன்றாய் தெரிய ஆரம்பித்து விட்டது. நிமிஷத்துக்கு நிமிடம் கரைந்து கொண்டிருந்தாள் அவள்.
அந்த கரைசலில் அவளுக்கு மிஞ்சியது வலி ஒன்றுதான். வலி வலி சதா வலி. பாழும் நண்டு அவள் மெல்லிய உடம்பை குடைந்ததால் எழுந்த பயங்கர வலி. பொறுமைக்கு அர்த்தமாய் இது நாள் திகழ்ந்த சீதாவே பொறுமையை இழந்து கத்தலானாள். வலிக்கிறது அம்மா, வலிக்கிறது. என்னால தாங்க முடியல சுமி. எனக்கு ஏதாவது கொடுத்துடு சுமி. என்னால உயிர் வாழ முடியாது சுமி. கதறுவது நம் சீதாவா? ஆமாம், விவேகம் நிறைந்த சீதாதான். பொறுக்க மாட்டாத நிலை வந்ததும் முக்கால்வாசி பொழுது அவளுக்கு மெத்தட்டின் கொடுத்து அரை மயக்கத்திலேயே வைத்திருந்தார் டாக்டர். மருந்தின் போதை இருக்கும் வரையில் பேசாமல் மயங்கி கிடக்கும் சீதா தெளிந்து போனால் குழந்தைகளை அந்த பக்கம் அழைச்சுன்னு போ சொல்லு. அவ என் அலங்கோலத்தை பார்க்க வேண்டாம். என்னால வலி தாங்க முடியலையே என்று கதறி கதறி அழலானாள். சம்பந்தம் இல்லாமல் ஒரு நாள் அவள் பேசத் தொடங்கியதும் மூளையிலும் கேன்சர் பரவி விட்டது டாக்டருக்கு புரிந்தது. இனி எந்த நிமிடமும் எதுவும் நேரலாம். அன்று சற்றே அதிசயமாய் தெளிந்து போன சமயத்தில் இதுநாள் வரை எவரிடமும் எதுவும் சொல்லி அழாத சீதா விசுவையும் சுமித்ராவையும் அருகில் அமரச் செய்து, என் குழந்தைள் விசு, அவளை அனாதையா விட்டு போறேன் சுமி என்று அடிவயிற்றை பிடித்து கொண்டு கேவினாள். அந்த சமயத்துக்காகவே காத்திருந்த விசு பேசினார். நீ ஏன் இந்த பேச்சை எடுக்காட்டா நாங்க எப்படி பேசுறதுன்னு இருந்தோம் சீதா. எங்க அப்பா அம்மா உங்ககிட்ட சொன்னதை சொல்லட்டுமா? மஞ்சுவையும் குமாரையும் எங்க குழந்தைகளா தத்தெடுத்துக்க எங்க அப்பா ஏற்பாடு பண்ணிருக்கார் சீதா. இது உனக்கு திருப்தி தானம்மா? உங்க அம்மாவை எங்க அம்மாவோட கூட பிறந்த சகோதரி மாதிரி வச்சு காப்பாத்துவோன்னு அம்மா சொல்ல சொன்னா. உனக்கு சந்தோஷமா சீதா? எங்க மேல உனக்கு நம்பிக்கை இருக்கு இல்லையா? அப்பா அம்மாவே உன்கிட்ட இத நேரடியா சொல்வா. உனக்கு சந்தோஷமா சீதா? விசுவின் கைகளை பற்றி இழுத்து கண்களில் ஒற்றி கொண்டாள் சீதா. அவர்கள் முன்னாலேயே அம்மாவை அழைத்தாள். கடவுள் இருக்காருமா. அப்பா போய் நாம தவிச்சப்போ நமக்கு எப்படியோ வழிகாட்டினார். ராம்குமார் போனதும் நிர்கதியா நம்மள தவிக்க உள்ள. இப்போ எனக்கு அப்புறம் உங்களை பார்த்துக்க அருமையான மனுஷால கொடுத்துட்டாருமா. நான் அதிர்ஷ்டக்காரிம்மா. கடவுளுக்கு என் மேல கருணை இருக்குமா என்று ஏதேதோ உணர்ச்சி வயப்பட்டு புலம்பினாள். இதற்காகவே காத்து கொண்டிருந்ததைப் போல சீதாவின் உடல்நிலை தடக்கென்று மறுநாளே மோசமானது. மூளையில் புற்றுநோய் பரவி கண் பார்வை போயிற்று. அதற்கும் அடுத்த நாளில் பேசும் சக்தியும் போயிற்று. சீதாவின் அவலம் பார்ப்போர் நெஞ்சை அறுத்தது. உயிரிலிருந்தும் பிணமாகி போன சீதா 4 நாட்களில் நினைவை இழந்தாள். 2 நாட்களுக்கு தன்னை சுற்றி நடப்பது ஒன்றுமே அறியாமல் கட்டையாய் கிடந்தவள் கரும்பை பிழிந்து சக்கையை தள்ளிவிடுவது போல அவள் தேகத்தை குடைந்து அவள் உயிரை தின்ற அந்த நண்டு ஒரு நாள் காலை பொழுதில் இனி இவள் வேண்டாம் என்று தீர்மானித்ததால் அன்றி உலகை விட்டு இது நாள் பட்ட கஷ்டங்களை விடுத்து பறந்தே போனாள். சீதாவின் கதை முடிந்தது. பரந்த உலகில் இன்னும் எத்தனை சீதாக்களோ!